ஊர்லேருந்து பார்க்கும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் கற்பனை கலந்தது, ஜனங்களுக்கு கவர்ச்சிகரமாக இருக்கக்கூடியது, இந்த மாதிரி டைப்பில் தான் சினிமாக்கள் அப்படிங்கிறத நானே எல்லாரும் மாதிரி பார்த்து இது பண்ணிட்டு இருந்தேன். முந்தானை முடிச்சு என்பது கற்பகம் படத்தினுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்ம நினைச்சு பார்க்கலாமா? முதல் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து உங்க தாட்ஸை நீங்களே வந்து எடிட் பண்றதுல ரிஃபைண்டா நிர்தாட்சணியமா இருப்பீங்க. ஆமா, அது நான் வந்து தயவுதாட்சணியமே பார்க்க மாட்டேன். பல தடவை பல சீன்களை மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பேன். சார் நைட் அந்த சீன் சொன்னேன், கரெக்டாக நல்லா இருந்ததுயா, நான் எல்லாம் மைண்டில் வச்சுட்டேன். இல்லை சார் எண்டு பிடிச்சேன் விளையாடுறியா, நான் மைண்டில் எல்லாம் ஏற்றியாச்சுங்கிற இப்போ வந்து சேஞ்ச் போய் தூக்கிட்டு பண்ணி என்னையா அவனை போய் பார்க்குற ஹீரோ அது முடி வெட்டுற மாதிரி எல்லாம் காமிச்சு படம் பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்கா அப்படி ராஜன் வர சொல்லுது. டைரக்டர் கூப்பிட்றாருன்னா மறுபடியும் இங்கே வாயா, இங்கேயா வீட்டில் கொண்டாடிட்டு சொன்னேன் வைப்பு என்ன மாமா இது. வணக்கம் சார். உங்களுக்கும் வணக்கம். ஆனந்த விகடன் யூடியூப் வியூவர்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். உங்களை பட்டிமன்றத்தில் அங்கேயும் இங்கேயும் பார்த்துக்கிட்டு இருந்து இது ஒரு வித்தியாசமாக பேட்டி அப்படிங்கிற இந்த முகத்தோடு பார்க்குறது இந்த புதுசாக இந்த நேர்முகம் சீரீஸில் வந்து நான் பேட்டி எடுக்கணும்னு ஆசைப்பட்டவர்கள்ல உண்மையிலேயே நீங்களும் ஒருத்தர். ஏன்னா என்கிட்ட விகடன்ல கேட்ட போது நம்ம சார் எடுக்கலாம், அவரை வேற ஒரு இடத்துல இருந்து நம்ம அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம். நிறைய உங்களுடைய நேர்முகங்கள் பார்த்துருக்குறோம். இருந்தாலும் கூட மக்களோட மனசுல இருக்கக்கூடிய சில கேள்வியா இருக்கலாம், சில படைப்பாளிகளோட மனசுல கேள்வியா இருக்கலாம், சினிமாவை ரொம்ப நேசிச்சு ஆழமா பார்க்கக்கூடிய சில பேரோட மனசுல இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாம் இன்னைக்கு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில தான் இந்த இன்டர்வியூக்கு வந்திருக்கோம் சார். உங்களுடைய படங்களுக்குன்னு கதை தான் மூலமாக நீங்கள் எப்பவுமே வச்சுருந்துருக்கீங்க. இந்த கதையை தான் மூலமாக வைக்கணும், காட்சிப்படுத்துதல் இல்லைனாக்க வந்து வேற இருக்கக்கூடிய மற்ற ஃபிலிகிரி ஒர்க்ஸோட அடிப்படையாக கதையை தான் மெயினாக வைக்கணும். மேக்கிங் அப்படின்றத விட வாட் இஸ் டு பி மேட், எதை செய்ய வேண்டும் அப்படின்றதுல உங்களுடைய கவனம் அதிகமாக இருந்திருக்கு. இந்த தாட் நீங்கள் முதல்ல எப்போ உங்கள் மனசில் வளர்த்துக்கிட்டீங்க? சினிமாங்கிறது வந்து முதல்ல வந்து நான் வேறு மாதிரி சினிமா ஊர்லேருந்து பார்க்கும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் கற்பனை கலந்தது, கொஞ்சம் என்ன ஜனங்களுக்கு கவர்ச்சிகரமாக இருக்கக்கூடியது, இந்த மாதிரி டைப்பில் தான் சினிமாக்கள் அப்படிங்கிறத நானே எல்லாரும் மாதிரி பார்த்து இது பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா சென்னைக்கு வந்து அப்புறம் நிறைய டைரக்டர்ஸ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாகலாம் செய்கிறதெல்லாம் பார்க்கும்போது தான் இல்லை லைஃப்பில் என்ன இருக்கோ ரியல் லைஃப் அதுதான் சினிமாவாக இருக்குது. இதில் எல்லாரும் எல்லாத்தையும் சந்திச்சிருக்க முடியாது. ஸோ சினிமா அப்படிங்கிறதுல வந்து எல்லாத்துடைய அனுபவங்கள் அதெல்லாம் சேர்ந்து வர்றது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதற்கு கற்பனையாக வந்து யோசிச்சுட்டு இருக்கிறத விட அது ரியல் லைஃப்பில் நடக்கிறதே வித்தியாசமாக இருக்கும். எத்தனையோ விஷயங்கள் நம்ம மனசை பாதிச்சிருக்கோம். அந்த மாதிரி விஷயங்களை எடுத்து சினிமா பண்ணால் நல்லா இருக்கும், ஜனங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும், நியராக இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கிறது அப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு இதில் தான் அந்த முதல்ல கதை பண்ணும்போதெல்லாம் வந்து இந்த சினிமா பார்த்து அந்த சினிமா பார்த்து சரி இப்படி தானே அப்படின்னு சொல்லி இது ட்ரையாங்கிள் ஃபார்முலா, இது இந்த ஃபார்முலா அந்த ஃபார்முலான்லாம் நம்ம சிலது யோசிச்சுட்டு அதெல்லாம் விட்டுட்டு சூரலாட்சத்திரங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது சினிமாவுக்கு வந்து அந்த அசிஸ்டன்ட் அனுபவத்தில் ரியல் லைஃப்பில் என்ன இருக்கோ நம்மளை என்ன பாதிச்சதோ அதுக்கு கொஞ்சம் கண்ணுக்காது மூக்கு வச்ச மாதிரி எடுத்துக்கிறது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி காட்சி அமைப்பு, வசனங்கள் அல்லது வேறு மற்ற டெக்னிக்கெல்லாம் இருக்குது. இது எல்லாமே என்னென்னா இந்த கதைங்கிறது விதமாக அது கொஞ்சம் வீரியமாக இருந்தால் தான் மீதி எல்லாமே கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஸோ கதை வந்து ஒரு வீரியமாக இல்லை அப்படின்னு சொன்னால் காட்சி அமைப்பு என்ன பண்ணாலும் அது ஆர்டிஃபிஷியலாக இருக்கும், அதோட ஒத்து வராமல் கொஞ்சம் அவையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இருந்தால் கூட என்ன இது எடுத்துக்கிட்டதுக்கு இதுக்கும் அது வித்தியாசமாக இருக்கு அப்படின்னு. இப்போ எப்படி சினிமாவில் திடீர்னு பாட்டு வரும்போது எங்கேயா இந்த காலத்துலலாம் இப்படியெல்லாம் பாடுறாங்களா, எந்த காலத்தில் வந்து இப்படி மரத்தை சுற்றி பாடுறாங்கன்னு இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி சில விஷயங்கள் ஆர்டிஃபிஷியலாக இருக்கலாம், மற்றபடி முடிஞ்ச வரைக்கும் இயல்பாக இருந்தால் அது ஒரு ஆர்டிஸ்டிக் லைசன்ஸ். ஓகே, என்டர்டெயின்மெண்ட் பாட்டு ரசிக்கிறாங்க, அந்த காலத்துல அது பழக்கப்பட்டு போன ஒன்று. ஒரு 2.5 மணி நேரம் படத்துக்குள்ள பாடல்களை வந்து ஒரு ஆல்பமா கண்டெயின் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஆமா, அந்த ஆல்பம் ஓரளவுக்கு கதைக்கு பொருத்தமா இருக்கும்னாக்க இந்த ப்ராசஸ் ஆஃப் அந்த மூடுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஓகே, நம்ம ஒரு டூயட் போடுறதோ இல்லை வேற மாதிரி பேத்தாஸ் பாடுறதோ அந்த மூடோட ஒட்டி வந்தது அப்படின்னு சொல்லி மூடோட ஒட்டின்னு வரும்போது இந்த பாடலை பத்தி உங்ககிட்ட கேட்காம இருக்க முடியாது. முந்தானை முடிச்சுல வந்து சின்னஞ்சிறு கிளியே சித்திரப்பூவே
அது வந்து அந்த அந்த மொத்த கதையுமே வந்து உங்களுக்குள்ள இருக்க ஒரு கான்வர்சேஷன். அதாவது அந்த ஹீரோயினோட மனசுக்குள்ள இருக்கிற கேள்விகள் உங்களை நோக்கிய கேள்விகள், அதுக்கான உங்களோட பதில்களாகத்தான் அந்த பாடல் இருக்கும். இந்த பாடலை நீங்க வாங்குற போது அந்த பாடல் ஆசிரியரோட உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நீங்க அவசியம் இங்க பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். இல்ல, அந்த பாட்டுக்கான சூழலே வந்து எனக்கு என்னன்னா, நான் பார்த்த ஒரு படத்தினுடைய பாதிப்பு தான் அது. சரி. அது சின்ன வயசுல டென்ட்ல எல்லாம் படம் பார்ப்போம் இல்லைங்களா, அப்பெல்லாம் அதிகமாக டென்ட்ல பார்க்கறது தான் அதிகமாக இருக்கும். அப்படி வந்து நான் பார்த்துருக்கும் போது வந்து காத்திருந்த கண்கள்னு ஒரு படம், ஜெமினி சாவித்திரி நடித்தது. அதில் ஒரு சாவித்திரி லவ் பண்ணுவா, அந்த சாவித்திரி போயிடுவா. ஆனால் இன்னொரு சாவித்திரி சந்தர்ப்ப சூழ்நிலையால் மனைவி ஆயிடுவா. ஸோ அவகிட்ட இருக்கிற எல்லா குவாலிஃபிகேஷனும் இவர்கிட்ட இருக்காது. ஸோ அப்பப்போ ஒரு டவுட் வரும், இவன் சமாளிச்சுக்கிட்டே இருப்பாள். இந்த பொய்யான சாவித்திரி உள்ளே வந்தா இல்லையா மனைவியா அப்படின்னு சொல்லிட்டு, நடுவில் குழந்தையும் வந்துடும். அவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு சண்டை வரும்போது இப்போ அந்த இடத்துல ஒரு சாங் சிச்சுவேஷன் வச்சுருந்தேன். அதில் வந்து ஜெமினி அவர்கள் வந்து அவர்கிட்ட டைரெக்டாக இப்படி என்னதான் இருந்தாலும் மனைவி கோபம் வருது, திட்டுறோம், முடிக்கிறோம், அதுக்காக எந்நேரமும் நம்ம அவ்வளோ வெறுத்தோம் அப்படின்னு இருக்கக்கூடாதுங்கிறதுனால வந்து அவர் மனக்குறையை வந்து அந்த குழந்தைகிட்ட பாடுற மாதிரி, வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளுடா கண்ணா அதை மறுபடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வரைந்து வைத்த ஓவியத்தை பாருடா கண்ணா அப்படிங்கிற மாதிரி ஒரு அது. வளர்ந்த கலை மறந்து விட்டால் கேளடா கண்ணா மனதில் என்றோ எழுதி வைத்தேன் போகட்டும் கண்ணா இனி என்னிடத்தில் கோபம் வாழச் சொல் கண்ணா. ஸோ இது கவுண்டராக ஒருத்தருக்கு ஒருத்தர் பதில் சொல்லிக்குவாங்க, அதுலேயே அவங்களுடைய ஃபீலிங்ஸை வந்து சொல்லிக்குவாங்க. இது எனக்கு பார்க்கும்போது புதுசாக இருந்தது. 2 பேரும் வந்து இந்த நேரடி பேச்சுவார்த்தை இல்லாமல் வேற ஒருத்தர் மூலமாக பேசுறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து வேற ஒருத்தர் மூலமாக அந்த பாடல்லையே வந்து அவங்க வந்து சொல்லிக்கிறதுங்கிறது அது படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னையாமல் அது எப்படியும் என் மனசில் பதிஞ்சிருந்தது. ஸோ இந்த இடம் வரும்போது எனக்கு அந்த சின்னஞ்சேரிக்கிலேயே பாட்டில் வந்து இவர் ஒன்றும் அவ்வளோ தூரம் கோவப்பட்டு ஏதோ தப்பு பண்ணிட்டான்னு தெரியுது, இருந்தாலும் அது ஒரு கோபம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதுக்காக ஒரு பொண்ணை நம்ம அள வச்சுட்டு இருக்கோமே அப்படிங்கும்போது அவருக்கு அது ஒரு ஃபீலிங்கே இருக்கத்தான் செய்யுது. ஸோ அவளும் எவ்வளவோ போராடினாலும் இந்த ஆள் இன்னும் நம்ம பண்ண தப்பு மனசுலேயே வச்சுட்டு இருக்காருன்னு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் அந்த இடத்துல வரும்போது டக்குன்னு அந்த குழந்தைய வச்சுட்டு இவங்க 2 பேரும் பாடினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு புதிய திறப்பு தான் நீங்க சொன்னது, அந்த பாட்டோட இன்ஸ்பிரேஷன்ல இருந்து. பட் முந்தானை முடிச்சுன்ற படம் நான் இப்படி கேட்டா சரியா இருக்குமான்னு யோசிங்க. ஏர்னஸ்ட் ஃபிஷர்னு ஒரு எழுத்தாளர் வந்து ஆர்ட்ஸை பத்தி ஒரு புத்தகம் எழுதுகிறார். அதுல வந்து ஒவ்வொரு புத்தகமும் ஒவ்வொரு ஆர்ட்டுமே இல்லை ஒவ்வொரு கிரியேஷனுமே வந்து இமிட்டேஷன், இன்ஸ்பிரேஷன், கடைசியில் அது கிரியேஷன்ல போய் நிற்குது அப்படின்னு அதை கொண்டு போய் ஒரு 4 ஸ்டேஜஸாக நிறுத்துவார். முந்தானை முடிச்சு என்பது கற்பகம் படத்தினுடைய ஒரு இன்ஸ்பிரேஷன் நம்ம நினச்சி பார்க்கலாமா? இல்லைங்க, இது அந்த நேரத்தில் இந்த பிரச்சனை கூட வந்தது, இந்த கற்பகம் வந்தது. ஆனால் அது கற்பகத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. முந்தானை முடிச்சுக்கு எனக்கு முதல் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, என்ன அடுத்த கதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சின்ன வயசுல இதே மாதிரி முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பாதிப்பு இருந்தது. என்னென்னா அப்போல்லாம் எம்ஜிஆர் சிவாஜி படங்களுக்கு போகிற மாதிரியே வீட்டில் லேடிஸ் எல்லாம் வந்து எங்கள் அத்தை எங்கள் பாட்டி இவங்கெல்லாம் இருக்காங்களே, ஜெமினி சார் படத்துக்கும் அவங்க ரொம்ப விழுந்தடிச்சிக்கிட்டு போவாங்க. ஸோ அந்த கல்யாண பரிசெல்லாம் அப்படி வந்து அந்தளவு ஓட்டம் ஓடிச்சு, எல்லாருமே அவ்வளோ லைக் பண்ணுவாங்க. ஜெமினி ஃபேன்ஸும் அவளுக்கு லேடிஸ் ஈக்குவலாக இருந்தாங்க. அப்போ அந்த ஜெமினி சார் படம் அவங்க எல்லாம் லைக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போய் தான் சில படங்கள்லாம் பார்த்தேன். எங்கள் அத்தை அவங்களோட போகும்போது ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. ஆனால் அந்த போஸ்டரை பார்த்தோன்னே இந்த படம் பொம்பளை பெண்கள் கூட்டம் பயங்கரமாக இருக்க போது, இந்த படம் பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சு போகும் அப்படின்னு எனக்கே போஸ்டரை பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு. என்னென்னா அந்த ஆஃப் ஷேவ் தாடி, அதோட ஒரு ஜோல்னா பேக் போட்டு கொஞ்சம் பரட்டத்திலையோட ஒரு சின்ன ஜோல்னா பேக் மாதிரி இருக்குது, கையில் ஒரு குழந்தை, ஒரு பையனை, ஒரு 8 வயசோ 10 வயசோ இருக்கிற ஒரு பையனை பிடிச்சிட்டு சிவாஜி இவர் ஜெமினி அப்படி நிற்கிற மாதிரி ஒரு போஸ்டர் போட்டிருந்தது. அந்த போஸ்டர் பார்க்கும்போதே அவர் மேலே ஒரு சிம்பதி, அவர் 12 வயசு பையன், ஒரு 10 வயசு 12 வயசில் ஒரு பையன் அப்படின்னு சொல்லும்போது, இது வந்து அவர் அப்படி ஒய்ஃப் இல்லாமல் இப்படி தனியாக ஒரு பையனோடு அவர் நிற்கிறது அப்படிங்கிறது வந்து லேடிஸை வந்து கண்டிப்பாக அட்ராக்ட் பண்ணும், இது வந்து லேடிஸ்க்கு லைக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதே மாதிரி அந்த படத்தை நானும் பார்த்தேன். அதை பார்க்கும்போது வந்து அவ்வளோ தூரம் வந்து அந்த
கேஆர் விஜயா வந்து லைக் பண்ணுறதோ இவர் வந்து அது விலகி போகிறது, அந்த பாட்டு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பாட்டு. அந்த அம்மா வந்து ஆசைப்படுறாங்கன்னு சொல்லும்போது இவர் அதுக்கான மூடில் இல்லைன்னு சொல்லிட்டு எஸ்பி பாலசு அவர் கூட நான் இந்த பாட்டு தான் அங்கங்கே இதுக்கு போகும்போதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போவேன் அப்படின்னு. நிலவே என்னிடம் நெருங்காது நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை அப்படின்னு சொல்லி அது அவ்வளோ நல்ல பாட்டு. ஸோ அதெல்லாம் அந்த படத்தினுடைய அது. அடுத்து என்ன கதை பண்ணலாங்கும் போது எனக்கு இந்த போஸ்ட் மைண்டுக்கு வந்தது. சரி. அப்போ நான் நினச்சேன் அவருக்கு லேடிஸ்க்கு எப்படி ஒரு லேடிஸ்கிட்ட ஒரு இது இருந்ததோ அதே மாதிரி நம்மளதும் நம்மளன்னா லேடிஸ் ரொம்ப லைக் பண்ணுறாங்க. நீங்க சொல்ற இந்த சித்திரத்தை பார்த்தா சில ஃபிலிம்ஸ்ல இப்போ வந்து ஒரு கோட் ஓவியத்துல இருந்து அப்படியே விஷுவலுக்கு போகும் இல்லையா, அதை ஆக்சுவலாவே நீங்க எனாக்ட் பண்ணி பார்த்துருக்கீங்க உங்க வாழ்க்கையை. அது வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்கும்னு நான் நினச்சேன். அதே மாதிரி படம் ரிலீஸ் ஆகியும் அந்த படம் வந்து அவ்வளோ பாதிப்பு கொடுத்தது. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு அதே இமேஜ் இருக்குது லேடிஸ்கிட்ட. ஸோ நம்மளும் இந்த மாதிரி என்ன, ஆனால் இவ்வளோ அவர் ஏஜுக்கு அப்போ வந்து ஒரு 10 வயசு பையன் அப்படிங்கிறது கரெக்டாக இருந்தது. நம்ம அது 10 வயசு பையன் அப்படிங்கிறத விட நம்ம ஏன் வந்து அது ஒரு கை குழந்தையை வச்சுட்டு அப்படி நிற்கிற மாதிரி என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமே, லேடிஸுக்கு ஒரு அட்ராக்ஷனாக இருக்கும், ஒரு லைக்னஸ், ஒரு சிம்பத்தி அதெல்லாம் இருக்குமே சொல்லிட்டு நம்ம கை குழந்தை மாதிரி ஒன்று வச்சுக்கலாம், வச்சுருந்தா எப்படி இருக்கும். ஸோ இதை வச்சு ஒரு கதை பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் திங்கிங் முதல்ல ஸ்டார்ட் பண்ணது. அப்போ ஆரம்பித்த கதையும் வேறு. நான் அந்த கதைக்கு வந்து மூலக்கதை அப்படிங்கிறது வந்து இவர் ஒரு எஸ்டேட்டில் வந்து வேலை தேடிட்டு போகிறாரு. போகும்போதே அந்த எஸ்டேட்டுக்கு கையில் குழந்தையோடு போகிறாரு. போனதுக்கப்புறம் வந்து அங்கே அந்த ஹீரோயின் அந்த எஸ்டேட்டில் செக்ரட்டரி மாதிரி இருக்கா, அவங்க அப்பா தான் ஓனரு. அவள் இன்டர்வியூ பண்ணும்போதெல்லாம் இவர் மேலே ஒரு லைக்னஸ் வருது. அப்புறம் இவர் விலகி போயிட்டுருக்காரு. அந்த முந்தான முடிச்சனுடைய ஒரிஜினல் இது மாதிரி ஒரு விலகி போயிட்டுருக்காரு. நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டுப்பார். அது கதை பண்ணிட்டு இன்டர்வல் அப்போ வந்து அந்த பொண்ணு ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு இவர் தான் வேணும், கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி கல்யாணத்தை பண்ணிடுறாங்க. எங்கள் ஹில் ஸ்டேஷனில் ஒரு எஸ்டேட்டில் வந்து ஒரு மேனேஜராக போகிறாரு. அங்கே வந்து கல்யாணம் நடக்குது. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் அங்கே வர்ற ஒரு பிரிஸ்ட் மூலமாக தான் அவங்களுக்கு ஒரு ஷாக் நியூஸ் கிடைக்குது. என்ன அப்படின்னா, இந்த குழந்தை அவர் குழந்தையே இல்லை அப்படின்னு. அந்த வந்த பாதிரியார் அவங்க அப்பா வந்து எனக்கு காலையில் தான் கல்யாணம் ஆச்சு, மாப்பிள்ளை பாருங்க பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி ஃபோட்டோலாம் காமிக்கும் போது, ஓ திஸ் ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐ எம் ரியலி ப்ரௌட் ஆஃப் ஹிம் அப்படி இப்படின்னு அவர் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி, என்னென்னா ஒரு 3 மாதத்துக்கு முன்னால் தான் என்னுடைய ஆசிரமத்துக்கு வந்தாப்புல வந்து வாழ்க்கையில் ஏதாவது நல்ல விஷயம் ஏதாவது ஒன்று செய்யணும் பாதர், எனக்கு ஏதாவது லைஃப்பில் ஏதாவது ஒன்று நல்லதாக செய்யணும், ஒரு குழந்தைய நான் வந்து அடாப்ட் பண்ணி நான் எடுத்து நான் வளர்க்கலான் இருக்கேன் குழந்தை அப்படின்னு. இந்த வயசில் ஒரு குழந்தைய அடாப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தாப்புல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இவங்களுக்கெல்லாம் பயங்கர ஷாக்கு. ஏன்னா இவர் வந்ததுலேருந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, அவங்க அம்மா கிட்ட எல்லாம் அனுப்ப முடியாது, குழந்தைய விட முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா அந்த குழந்தை வந்து 3 மாதம் அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும்போது, 4 மாதம் 6 மாதம் இருக்கும்போது அப்படி இப்படின்னு அந்த பொண்ணு லவ் அவாய்டு பண்ணிட்டு இப்படியே சொல்லிட்டு இருந்திருப்பார். அதாவது இவருக்கு அந்த குழந்தை மேலே அவ்வளோ உயிர், அந்த ஒய்ஃப் மேலே அவ்வளோ உயிருங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இது அடாப்ட் பண்ண குழந்தை எல்லாமே ஃப்ராடு வேலை இவர் பண்ணியிருக்காரு அப்படின்னு ஒன்றே அவங்க அப்பா துப்பாக்கி எடுத்து துரத்துறாரு. அப்புறம் ஓடுறாரு இவர் தப்பிச்சு. அப்புறம் என்ன காரணம் இது தெரிஞ்சுக்கணும்னு ஹீரோயினுக்கும் பயங்கர ஷாக்கு, ஏன் இப்படி வந்து போய் சொன்னார் அப்படின்னு. ஸோ இது கதை வந்து எல்லாத்துக்கும் அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் பிடிச்சிருந்தது, ஏன்னா ஹியூமரில் தான் வரும். அதுக்கப்புறம் நான் அடுத்த நாள் வந்து இல்லைப்பா இது வந்து ஃபால்ஸாக இருக்கிறத விட ரியலாக இருந்து இன்னும் நல்லாயிருக்கும், ஒரு குழந்தைய எடுத்துகிட்டு வந்து இவர் ஏமாத்தினார் அப்படின்னு சொல்லுது பார்த்தா இது ரியலாகவே இருந்து நல்லா இருக்குமே. நானே வந்ததுக்கப்புறம் யோசனை பண்ணி இதை அப்படியே வில்லேஜாக மாற்றி ஒரு கை குழந்தையோடு வர்றாரு. உண்மையிலேயே ஒரு ஒய்ஃப் இல்லை, இவர் ஒரு விடோயர், ஒய்ஃப் இறந்துட்டாங்க, அதனால் கை குழந்தையோட இந்த வில்லேஜுக்கு வந்தார் அப்படின்னு சொல்லி இதே மாதிரி பண்ணிவிட ஆசைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதை மாற்றி சொன்னேன் ஒரு 2 டேஸ்க்குள்ளே அசிஸ்டண்ட்கிட்ட. அப்புறம் தான் எல்லோரும் இது ரொம்ப நல்லா இருக்கு சார். ஒரு படைப்பாளின்ற இடத்துலேருந்து இதை கேட்குறேன். இப்போது ஒரு கதையை திங்க் பண்ணுறீங்க, இப்போ நீங்கள் சொன்னீங்க 2 நாளில் வந்து அது வேண்டாம் ஃபால்ஸா இருக்கு, நம்ம நிஜமாவே வச்சுக்கோங்க, நிஜமா இருந்தா இன்னும் ஆடியன்ஸ்க்கு ரொம்ப. அப்ப அந்த இந்த முதல்ல கற்பனை பண்ண ஒரு கதை இருக்கு இல்லையா, அந்த கதையை டம்ப் பண்ணும்போது உங்களுக்கு அது ஈஸியா இருக்கா? இல்லை, இதை விட பெட்டராக ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வந்துட்டாலே, அப்புறம் அதை விட பெட்டராக ஒன்று தாட் வரும்போது இது சுமாராக தான் நமக்கு தெரியும், இதுக்கு இருக்கிற லைஃப் வந்து அதில் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்க தாட்ஸை நீங்களே வந்து எடிட் பண்றதுல ரிஃபைண்டா
நிர்தாட்சணியமா இருப்பீங்க. ஆமாம், அது நான் வந்து தயவுதாட்சணியமே பார்க்க மாட்டேன். எனக்கு நானே பல தடவை பல சீன்களை மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பேன். இது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிற காலத்துலேருந்து இருக்குது எனக்கு இந்த ஹேபிட். ஒரு டைலாக்ஸ் ஏதாவது எழுதி டைரக்டர் கொடுத்துருவேன். அவர் எல்லாம் மென்டலாக ரெடி ஆயிடுவார். நைட் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு எனக்கு இல்லை அந்த இடத்துல இந்த டைலாக் கூட இப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே உட்காந்து கொஞ்சம் மாற்றிடுது. காலையில் அவர் புறப்படும் போது டைரக்டர் போய், சார் நைட் அந்த சீன் சொன்னேன் கரெக்டாக நல்லா இருந்ததுயா, நான் எல்லாம் மைண்டில் வச்சுட்டேன். இல்லை சார் எண்டு பிடிச்சேன் விளையாடுறியா, நான் மைண்டில் எல்லாம் ஏற்றியாச்சுங்கிற இப்போ வந்து சேஞ்ச் போய் தூக்கிட்டு அப்படின்னு. இல்லை சார் அதை விட இது நல்லா இருக்கும், கொஞ்சம் ப்ளீஸ் போகிற வழியில் படிக்கலாம் அப்படி இப்படின்லாம் சொல்லி அவர்கிட்ட, ஏன்னா அவர் ஒன்று மென்டலாக டியூன் ஆகிட்டார் இல்லையா, அது நல்லா இருக்குன்னு ஒரு பிடிச்சி வச்சு. அதுக்கப்புறம் நான் இவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் வாங்கி அப்புறம் படித்து அப்புறம் நான் அந்த மாதிரி ஏதாவது நடந்த ஒரு சீன் பற்றி சொல்ல முடியுமா சார்? நிறைய இருக்குது. ரயில் அது இது நிறையா இதுகளில் வந்து அந்த மாதிரி வரும். டைலாக் எதாவது மாற்றி கீத்தி சொல்லுவேன், அதுக்கப்புறம் அது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேஞ்ச் பண்ணி அது பண்ணிடுவார். அப்போ வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் உன்னை எழுதி முடிச்சு கொடுத்து அந்த 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 ஒர்க் ஓவர் அப்படின்றதோட உங்க தாட் ப்ராசஸ் நிற்காதாங்க? இல்லை இருக்காது, அது கண்டினியூஸா அது அதனுடைய விஷுவல் ஷூட் பண்ணி முடிக்கிற வரைக்குமே கூட நீங்க ரீதிங்கிங் ப்ராசஸ்ல தான் இருப்பீங்க. ஆமாங்க, மைண்டில் திரும்ப அதை யோசிச்சுட்டே இருப்பீங்க. ஆமாம், இப்போ ரயில் கூட நிறைய இடங்கள் வந்து அப்படி மாறுங்க. இங்கே நாங்கள் திங்க் பண்ணிவிட்டு ஒன்று ஃபைனலைஸ் பண்ணிட்டு போவோம். அங்கே போனதுக்கப்புறம் வந்து மேட்டுப்பாளையத்தில் நைட்டு சாப்பிட்டு ரயில்வே ட்ராக்கில் அப்படியே அந்த லாட்ஜுக்கு எடுத்து அப்படியே ரயில்வே ட்ராக் மேட்டுப்பாளையத்துலேருந்து தான் நீலகிரிலேருந்து வர்ற அந்த ட்ரெயின் எல்லாம் இது பண்ணிட்டு அந்த ட்ராக்கில் அப்படியே நைட் நடந்துட்டு இது பண்ணும்போது என்னமோ ஒன்று குறையிற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு சம்திங் ஏதாவது வித்தியாசமாக நல்லா இருக்கும். பாட்டு கட்டுறவன் ஓகே, இது ஓகே, இதெல்லாம் கரெக்டாக தான் இருக்கு. ஆனால் பட் சம்திங் ஏதாவது ஒன்று பேசப்படுற அளவுக்கு ஜனங்களுக்கு இதாகிற அளவுக்கு ஏதாவது ஒன்று சம்திங் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னா, அது வரைக்கும் பாட்டு கட்டுறவன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. பாஞ்சாலி வந்தால் இவன் பாட்டு ரசிச்சா அப்படி. அப்போ அங்கே தான் போகும்போது நான் திடீர்னு டைரக்டர்கிட்ட ஒரு ஐயோ டைரக்டர் வர்றது எதிர்பார்க்குறாரு, வித்தியாசமாக ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்ட்டாக நல்லா எதிர்பார்க்குறாரு. அப்போ தான் எனக்கு டக்குன்னு தோணுச்சு, சார் உன்னை வந்து சாதாரணமாக பாட்டு கட்டுற ஆளுங்கிறத விட இந்த பார்பர்ஸு சில நேரங்களில் வந்து அவங்ககிட்ட அந்த பாட்டு கட்டுற நாலேஜு, அரசியல் நாலேஜு இதெல்லாம் நான் வந்து பார்பர் ஷாப்புகளில் அவங்க பேசும்போதெல்லாம் கவனிச்சிருக்கேன். இந்த கேரக்டரை கிராமத்தில் ஒரு பார்பர் சன்னு அப்படின்னு சொல்லி வச்சுட்டா அது வில்லேஜுகளில் அது அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ண மாட்டான். அதுக்கு ஒரு லவ் அப்படிங்கிறத வந்து பயங்கர ஒரு இதாக நினைப்பாங்க. ஆனால் அது அந்த மாதிரி இருந்ததுன்னா கான்ட்ராஸ்டான ஒரு இது அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம்னா ஒரு வித்தியாசம். என்னையா அவனை போய் பார்பர் ஹீரோ அது முடி வெட்டுற மாதிரி எல்லாம் காமிச்சு படம் பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்கா அப்படின்னு. சரி எந்நேரம் அவன் கத்திரிங்க கையுமா கையிலையா சுற்றுற மாதிரி நம்ம வச்சுக்கணும். ஓப்பனிங்க்கு மட்டும் அதை வச்சுக்கிட்டு அவங்க அப்பா முழு நேரம் அந்த தொழில் பண்ணிட்டு இருக்காருன்னு அப்படி வச்சுக்கலாம். அது இவனுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்டே இல்லை, பாட்டு கட்டுறது தான் இவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் இவன் எந்நேரம் பேனாவும் பேப்பர் எடுத்துக்கிட்டு அங்கங்கே போய் உட்காந்துட்டு பாட்டு எழுதுவான்னு இவனை அப்படி விட்டுறலாம். நம்ம அவங்க அப்பாவை மட்டும் அவர் தொழில் செய்கிறாருன்னு அடிக்கடி காமிச்சிக்கலாம், இவனை ஓப்பனிங்க்கு மட்டும் வச்சுக்கலாமே அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அவர் சரி அப்படின்னு சொல்லிட்டு சரி. நீங்க அந்த தொழிலை சொன்ன போதுதான் அந்த ஜி சீனிவாசனோட கேரக்டர் கழுத்துல கத்தி அப்பா ஜி சீனிவாசனே இல்லை, சித்தி தான் இருந்தாங்க, அப்பா இல்லை. அப்பா உடனே என்னன்னா என்னையா பண்ணுற, அப்புறம் உடனே பேசும்போது தான் டிஸ்கஸ் பண்ணும்போது அப்பாவை வச்சுக்கலாம். அப்பா எங்கேயா, நான் சித்தி தானே நம்ம இருக்கு அப்படின்னா, இல்லை சார் சித்தியை தூக்கிட்டு அப்பான்னு வச்சுக்குவோம். அண்ணன் தங்கச்சி 2 பேர் தான் இருந்தாங்க, அப்பான்னு சொல்லி வச்சுக்கிட்டு அவங்க சொன்னோன்னா சரியா போய் என்னையா திடீர்னு இப்படி சொல்கிறியா, எங்கேயா போய் இது பண்ணுறது. ஆனால் நல்லா இருக்கியா அப்பாவை வச்சுக்கிட்டு இது பண்ணுறதுங்கிறது நல்லா இருக்கு. இவனை எங்கே ஒரு சீன் மட்டும் காமிச்சிட்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, யார் போய் நடிகர் போய் யார் போய் கூப்பிட, ஆனால் முக்கியமான கேரக்டர் வேறு இருக்க அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி அப்புறம் தான் பாலகுரு தான், அவர் தான் அசோசியேட் டைரக்டர் பாலகுரு சார். அப்புறம் என்ன பாலகுருஜி சொல்கிறேன் அது நல்லா இருக்குது, ஆனால் இப்போ போய் பார்பர் மாதிரி லுக்கில் எங்கே போய் பிடிக்கிறது, யாரை போய் பிடிக்கிறது அப்படிங்கும்போது அப்படியே பாலகுருன்னு யோசனை பண்ணி ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்காட்டு அவர் அப்படியே அவர் நாடக காலத்துலேருந்து இருக்கார், எம்ஆர் நாடகம் இருந்திருக்கார். அதனால் ஜி சீனிவாசன், சரோஜா ஹஸ்பண்ட் ஜி சீனிவாசன் நாடகமெல்லாம் நடிச்சுக்கிட்டு இது பண்ணியிருக்கேன். அதனால் லுக்கு வந்து பிராமணன் இருந்தால் கூட கருப்பாக இருப்பார். அதனால் கொஞ்சம் ஹேர் ஸ்டைலில் தான் கொஞ்சம் மாற்றி ஈட்டி விட்டோம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த லுக்கு வந்துடும். அந்த ஃபாதர் ஆர்டிஸ்ட் சார், ஏஜ் கரெக்டாக இருக்கும், நடிப்பார், கன்ஃபார்ம்டாக அவர் தான் நல்லா நடிப்பார்.
அதனால நம்பி நம்ம ரொம்ப கூப்பிடலாம். ரொம்ப நல்ல பெர்ஃபார்மர். நீங்க சொன்னீங்க லுக்ஸை பத்தி. திசை மாறிய பறவைகள்ல வந்து டோட்டலா உஞ்சவிருத்தி எடுத்துட்டு வர ஒரு பிராமணனா நடிப்பாரு. கான்ட்ராஸ்ட்ல பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிழக்க போகும் ரயில்ல இப்படி ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அந்த ரெண்டுத்துக்குமே அவர் ரொம்ப பொருத்தமா இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த வர்சடைல் ஆர்டிஸ்ட். நம்ம நிறைய இந்த மாதிரியான ஆர்டிஸ்டை செலிப்ரேட் பண்ண மறந்துட்டோம். நீங்க அவரை சொன்னது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அந்த மாதிரி ஒரு வர்சட்டாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் நினைச்ச உடனே ஜி ஸ்ரீனிவாசன் ஞாபகத்துக்கு வந்தாரு. அது டிசைடு பண்ண உடனே அவருக்கு ரொம்ப ஹோப் ஆகி கதையில் ஒரு இதாகிடுச்சு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ரூமுக்கு வந்தார். வந்துட்டு சரியா காலையில் இது பண்ணுவோம் அப்படின்னு பாலகுரு சாட்டி சொல்லியாச்சுன்னா, அப்புறம் திடீர்னு ஒரு 10 நிமிஷத்தில் ராஜன் வர சொல்லிட்டு டைரக்டர் கூப்பிட்றாருன்னா மறுபடியும் நீங்கள் வாயா, இனியா வீட்டில் பொண்டாட்டிட்டு சொன்னேன் ஒய்ஃபு, என்ன மாமா இது பார்பர்னு சொன்னால் ஜனங்களுக்கு பிடிக்குமா, ஒரு மாதிரி ஏதாவது நினச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, என்னையா இப்படி சொல்கிறாங்க, ஆடியன்ஸு கேட்கணுமில்ல, ஒய்ஃப்கிட்ட சொல்லும்போது இப்படி சார் அவங்களுக்கு இப்போ வழக்கமாக ரெகுலராக படம் பார்த்ததுனால அவங்களுக்கு டக்குன்னு இப்படி சைக்காலஜிக்கலாக இப்படி தான். ஆனால் அதுதான் நமக்கு எது அவங்க இது பலகீனமாயிருமோன்னு நினைக்கிறாங்களோ அதுதான் படத்துக்கு பலமாக இல்லை சார். அதை நீங்கள் போட்டு அவ்வளோ திறமையான ஒரு பர்சன் இங்கேருந்தும் வராரு அப்படின்னு நீங்கள் காட்டினது தான் அந்த படத்தினுடைய ஆகப்பெரிய புரட்சியாக அமைஞ்சுது கடைசியாக. இல்லை, அது கதைக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது அந்த படத்தில். பாக்கி எல்லாமே அந்த கொஞ்சம் புதுசாக அந்த கதையை அவர் ஓகே பண்ணதுக்கு அந்த ரயிலில் எழுதி விடுறது, அந்த பாஞ்சாலின்னு சொல்லி பேர் வச்சது, கிளி வச்சுட்டு வர்றது, அது எல்லாமே லைவாக இருந்தது. இப்போ இது போட்ட உடனேயுமே இது என்ன ஆகிப்போச்சுன்னா, படத்தினுடைய கலர் ஒரு ரெவல்யூஷனான ஒரு லவ் ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி அந்த கேஸ்ட் வைஸ் அப்படி வந்துருச்சு. இதெல்லாம் ஸ்பாட்டில் திடீர்னு முதல் நாள். ஏன்னா ஒரு எந்த படைப்பாளையுமே நாளைக்கு என்ன எடுக்கணும், நாளைக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், அவன் முடிஞ்சு போச்சு. அவ்வளோ அந்த மாதிரியான லாஸ்ட் மினிட்ல நீங்க சொல்ற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்றதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரியான ஒரு டைரக்டர் உங்களுக்கு அமைஞ்சார் அன்னைக்கு. இல்லை, அவருக்கே அதுதான் வேற ஏதாவது வேணும்னு கேட்டுக்கிட்டு இருந்தார் இல்லையா. ஸோ அவர் மனசுக்குள்ள ஒரு தர்ஸ்ட், ஏதோ ஒரு தாகம் இருந்தது, ஒரு சர்ச் இருந்து வித்தியாசமா ஏதாவது ஒன்று இருக்கணுமேன்னு அந்த ஃபீலிங் அவருக்கு இருந்தது. அது வந்ததுனால ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷனாக அடுத்த நாள் ஷூட்டிங் பண்ண போகிறோம், இப்படி ஆகிப்போச்சுன்னு அது அவருக்கு அந்த ஒரு இது அவரை போட்டு உறுத்துது. அதனால தான் அது அந்நேரத்துக்கு கூப்பிட்டுக்கிட்டு சொல்கிறாரு. 9 மணிக்கு ரயில்வே ட்ராக்கில் நடக்கும்போது இதை இப்படி சொல்கிறாரு. ஏதாவது ஒன்று இருக்கணையா, ஒன்று இல்லாமல் சம்திங் ஏதாவது பேசப்படுற அளவுக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கணுமே. ஏன்னா அவர் எனக்கு மின்னாள் சீன் படமோ வேறு சதி படமோ இவங்க படமோ இதெல்லாம் எதுவுமே நான் பார்த்ததில்லை. நான் சினிமாலேருந்து போய் அங்கே மெட்ராஸுக்கு போகிற வரைக்கும் அதெல்லாம் சினிமா நம்ம ஊர் ஆளுக பாலச்சந்திரன் சார், பீம் சிங்கு, பந்தில் சார் படம், இவங்க அது ஸ்ரீதி சார், இப்படி தான் கேஜி படங்கள் பாட்டு போன மொழியே. வேறு நார்த்தில் யார் இருக்கா, அது இருக்கா, இதெல்லாம் யாருன்னு தெரியாது. ஆனால் இங்கிலீஷ் படம், சண்டை படம் மட்டும்தான் பார்ப்பேன். ஸோ இவர் என்ன அப்படின்னா முதல்ல இருந்தே இந்த ஆர்டிஸ்ட், அந்த ஆர்ட் ஃபில்ம் அந்த டேஸ்ட் உள்ளவர். அதனால் சத்யஜித் ஆகட்டும், மிர்னால் சென் ஆகட்டும், இந்த மாதிரிலாம் இவங்களை பற்றியெல்லாம் அவர் சொல்லிக்கிட்டு போது டிஸ்கஷனில் சொல்லும்போது எனக்கே தெரியும், ஓ இப்படியெல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாக திங்க் பண்ணவங்கள இருக்கிறாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதைகளை பற்றியெல்லாம் சொல்லிட்டு. ஸோ அந்த டேஸ்ட் இருந்ததுனால அவருக்கு சம்திங் அந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எதிர்பார்த்துக்கிட்டு சொல்லும்போது, ஏன் இப்படி இருந்தால் வித்தியாசமாக இருக்குமேன்னு எனக்கு டக்குன்னு எனக்கு ஃப்ளாஷாக வந்தது. அதனால் நான் சொன்னேன். நீங்கள் கதையில் கதைக்களத்தை அடிப்படையாக வச்சுக்கிட்டு உங்களோட படங்களை நீங்கள் பண்ணீங்க. இப்போ நீங்கள் சொல்கிற இந்த தெரிப்புலேருந்து எனக்கு அந்த மாதிரியான ஷாம் பெனகலையோ இல்லை மிருனால் சென்னையோ இவங்க யாரையுமே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இவங்கள தான் தெரியும். அப்போதான் கோயம்புத்தூர்ந்து ஃப்ரெஷ்ஷாக அப்போ தான் நான் இறங்க. அதை பின்னாளில் ஒருவேளை எனக்கு அவங்களெல்லாம் தெரிஞ்சுருந்தா இன்னும் நான் பெட்டராக படம் பண்ணியிருப்பேன் அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கேன் இன்னைக்கு. அது இல்லை ஐ வாஸ் குட் திஸ் வே, நான் என்னுடைய நேட்டிவிட்டியோட இருந்ததே எனக்கு பெட்டராக இருந்ததுன்னு நீங்கள் நினச்சிங்களா? இல்லை, இப்போ கூட நான் அதை நான் ஃபீல் பண்ணல. அது இருந்திருந்தா இன்னும் மோர் அந்த மாதிரி நான் போயிருக்கணும். இந்த அளவுக்கு ஒரு ஹியூமர்லேயே எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது இருக்குல்ல, இதில் ஏதாவது டிஃப்ரெண்ட் வந்திருந்தாலும் வந்திருக்கலாம். ஆனால் எனக்கு என்னன்னா, எனக்கு என்னுடைய டேஸ்ட்டுங்கிறது இப்படி தான் இருந்தது. எதையாக இருந்தாலும் அந்த இதாக இருக்கணும். ஆர்ட் ஃபில்முக்கு உண்டான கேரக்டர்ஸ் அது இதெல்லாம் ரியலாக இருக்கிறதெல்லாம் இருக்கணும். ஆனால் அதையே ஹியூமராக சொல்லக்கூடாது. சினிமா பார்க்குறது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக ஏன் ஜாலியாக சிரிச்சுட்டு பார்க்கக்கூடாது, ஏன் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ்வளோ சீரியஸான மேட்டர்களை கூட நான் அப்படி சொல்லி ப்ராக்டிஸ் ஆகிட்டேன். பரவலாகவே பார்த்தீங்கன்னாக்க ஏதோ ஒரு நம்பிக்கை, ஒரு ஃபெய்த் அப்படின்றதோட பேஸ் பல படங்கள்ல இருக்கும். அதாவது ரொம்ப நாளாக ஒரு விஷயத்தை நம்புறது, இது இப்படித்தான் அப்படின்னு நம்புறது, அந்த நம்பிக்கைக்கு மாறா ஒரு விஷயம் பண்ணுறது. இதை இந்த கான்ட்ராஸ்ட் எப்பவுமே இருந்திருக்கு உங்கள் படத்தில். உதாரணத்துக்கு சொல்லணுன்னாக்க இப்போ முந்தானே முடிச்சு எடுத்துக்கிட்டிங்கனாக்க சித்தின்றவ
சரியா இருக்க மாட்டா அப்படின்றத அந்த ஃபெய்த்தில் ஆரம்பிச்சு சித்தின்றவ சரியா இருப்பா, நம்ம அப்படி வச்சுக்க வேண்டியதில்லைன்றதை முடிக்கிறீங்க. இதுக்கு கான்ட்ராஸ்டாக பார்த்தீங்கன்னாக்கா எங்க சின்ன ராசால வந்து சித்தின்றவ தப்பா இருப்பா அப்படின்னு மற்றவங்களாம் சொல்லும்போது அப்படி கிடையவே கிடையாது நீங்கள் ஆரம்பிச்சு கடைசியில் வரும்போது அவள் அப்படிதான் இருக்கா, ஆனாலும் என் நம்பிக்கையை நான் மாற்றிக்க மாட்டேன் அப்படின்றது மூலமாக வந்து அந்த நம்பிக்கையை உடைக்கிறதுன்றது. இந்த ஒரு ப்ரூவன் ஆர் பிலீஃப் ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பிலீஃபை உடைச்சி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் எங்கே கன்சீவ் பண்ணீங்க? இல்லை, 2 கதையுமே வெவ்வேறு இதுதாங்க. அதனுடைய உள்ள இருக்கிற சாராம்சம் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டச் இருக்கிற மாதிரி தெரிஞ்சால் கூட அதில் வந்து அது கேரக்டருடைய கதை. எங்க சின்ராஜா ஒரு அந்த ஓப்பனிங் சீன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த கொயவன் வந்து பானை பண்ற மாதிரியே ஆரம்பிப்பீங்க. அதாவது பையன் குடுன்னு ஓடி வருவான். ஓடி வந்து அவன் ஃப்ரெண்டுகளை வந்து கூப்பிடுவான், லட்டு கொடுப்பான். லட்டு விட்டு என்னன்னா இன்னைக்கு எங்கள் அப்பனுக்கு கல்யாணம், எங்கள் ஆத்தா வரப்போகுது அப்படின்பா. அவனுங்களே சிரிப்பானுங்க, ஏன்டா சிரிக்கிறீங்க, அது உங்கள் ஆத்தா இல்லடா அவன் சித்தி அப்படின்னு. இவனுக்கு தெரியாது இவங்க அப்பா வந்து என்ன சொல்லிப்பாரு, எனக்கு ஆத்தா இல்லையா ஆத்தியா இல்லையான்னு கேட்கும்போதெல்லாம் அவர் கல்யாணம்னு ஃபிக்ஸ் ஆனோன்னு உங்கள் ஆத்தா வரப்போகுதுடா ரொம்ப நாள் கேட்டிருந்தேன்னு சொன்னோன்னே இவனுக்கு ஆத்தா அப்படிங்கிறது தான் இவனுடைய ஃபீலிங். ஆனால் அவனுக்கு சித்தின்னு கோவப்பட்டோன்னு இவன் அடிச்சிடுவான். அதுக்கப்புறம் தான் நேராக கல்யாணம் மண்டபத்துக்கு வந்து அப்பா முன்னால் இது ஆத்தால சித்தியா அப்படின்னு சொல்லும்போது அதை பார்த்துக்கிட்டு தான் சிஆர்எஸ் வந்து பார்த்துட்டு இது கண்ணைங்க வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நான் சித்தி இல்லைப்பா ஆத்தா தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இது ஆத்தா தான் அப்படின்னா அவன் ஒரு நம்பிக்கையாக அன்னையிலேருந்து இது பண்ணால் அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அவனை எப்படி மோல்டு பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளே வந்தது அவங்களுடைய எய்மு அதெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அந்த பணம் அது இதெல்லாம் இருந்தால் கூட இவன் ஒருத்தன் தான் வாரிசு. ஸோ நம்மளுடைய இதுக்கெல்லாம் வந்து இவன் இடைஞ்சல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த பையனை சின்ன வயசுலேருந்து எப்படி வளர்க்கணும் அப்படி வளர்த்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேறு மாதிரி வளர்த்துறாங்க. ஸோ அதில் தான் அவங்க வந்து அந்த கேரக்டர் வந்து ஒரிஜினலாக இப்படி மூத்த குடியாக இருந்தால் இளையகுடி இப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறதுங்கிறது அதில். ஸோ ஆனால் இந்த கேரக்டர் மட்டும் மாறாமையே கடைசி வரைக்கும் அதே நம்பிக்கையிலிருந்து கடைசியில் கூட மரணம் வரும்போது கூட இப்பவும் நான் சொல்றேன், நான் அன்னைக்கு எனக்கு அந்த ரத்த போட்டு வச்சேன் இல்லையா, அதே தான் நான் இப்போ நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நீ தான் அந்த அளவுக்கு அவங்க ஆக்ட் பண்ணியிருப்பாங்க. கடைசியில் கூட இவன் அந்த ராதா கிட்ட இவ்வளவு சொல்லியே எங்கள் ஆத்தாலேயே நீ சந்தேகப்படுற, அது கிடையாது நான் உன்னை ப்ரூவ் பண்ணேன்ட்டு டக் பண்ணி இவர் எடுத்து குடிச்சிடுவார். அப்போ கூட நம்பிக்கையில் தான் குடிக்கிறாரு. அந்த பாய்சன் பிளட்டு வெளியே வரும்போது தான் இவருக்கு அப்போ தான் தெரியுது அவர் சொன்னதெல்லாம் கரெக்ட் தான் போல இருக்கு அப்படின்னு விஷம்தான் வச்சுருக்காங்க போது அம்மா கிட்ட கடைசியாக வந்து அந்த டைலாக் பேசுவான். ஸோ கேரக்டர் கதையா போயிட்டேனாக்க நம்ம பழக்கத்துல வந்து நீ வந்து மகனேன்னு ஒரு தடவை அது என்ன கர்ணனோட இன்ஸ்பிரேஷனா ஒரு தடவை மடியில போட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ஸோ அது அந்த மூடுக்கு அது எனக்கு தோணுச்சு அவ்வளோதான். அது கர்ணன் இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் அவன் என்ன பண்ணுவான், என்ன கேட்பான் அந்த கேரக்டர் தன்னால நம்பிட்டு இருந்தால் கடைசியில் விஷம் தானே அப்போ கூட வேண்டாம் என் நம்பிக்கை பொய்யாக வேண்டாம் அப்படின்ட்டு எனக்காக ஒன்று பண்ணுன்னு அவனுக்கு அந்த ஃபீலிங் தானே மகனேன்னு உண்மையாகவே என்னை ஃபீல் பண்ணி கேட்கணும் அப்படின்ட்டு. அதனால் அதுதான் நினச்சேன். பின்னால் தான் இதெல்லாம் வந்து நம்ம மகாபாரதத்துலேயும் அதில் எல்லாம் இல்லாத எதுவுமே இருக்காது. ஆனால் இதை பார்த்து தான் செய்யணுங்கிறதுல நம்ம ஒரு வாழ்வினுடைய ஒரு முக்கியமான கட்டத்துக்கு போகும்போதெல்லாம் இது எங்கேயோ ஒரு இடத்துல அங்கே சொல்லியிருப்பாங்க, எங்கேயோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விதத்தில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அது அந்த மாதிரி கதையாக போயிடுச்சு. இந்த முந்தானை முடிச்சு எடுத்துட்டிங்கன்னா இவருக்கு பயம் என்னன்னா இளையதாரமும் அடுத்தது இன்னொரு கல்யாணம் பண்ணோம்னா அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தா இந்த குழந்தைய கரெக்டாக பார்த்துக்குவாளான்னு ஒரு பயத்தில் அது எதுக்கு அந்த வம்புங்கிறதுல அவர் ஸ்ட்ராங்காக நின்னார். ஸோ அவர் கேரக்டர் சேஞ்ச் ஆகிறது தான். ஸோ அது கேரக்டர் இதில் இந்த அம்மா கேரக்டர் சேஞ்ச் ஆகும், அதில் அந்த ஐயாவோட கேரக்டர் அவர் வந்து அவருக்குள்ள இருந்த ஒரு பயம் ஒரு காம்ப்ளெக்ஸாக ஃபீல் பண்ணிருப்பார். ஏன்னா ஊர் உலகத்தில் இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதில் கூட ஒருத்தன் ஒரு டைலாக் சொல்லுவான், மூக்கு விழுக்காத கழுதி கிடைச்சாலும் கிடைக்கும், ஆனால் மூத்துக்குடி குழந்தை கெஞ்சிற இளையகுடி எங்கேயா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க சினிமாவுக்கு போகிற சீனில். ஸோ அவருக்கு என்னென்ன எல்லாரும் சொல்லி அவர் கண் கூட வேற ஒன்று பார்க்குறாரு. என்னென்னா இவங்க அம்மா வேற அவங்க அம்மா வேற, ஒரு பையன் கை நீட்டுறான்னு சொன்னோம்னா கை பூரா கூப்பிடிச்ச மாதிரி இருக்குது, என்னடானா பெரம்புல அடிச்சது சூடு வச்சுது அப்படின்னு. ஸோ அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பூரா அது நிஜம்தான் அப்படிங்கிற மாதிரியே அவர் நினச்சதுனால தான் அந்த பயத்தில் தான் அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு. கடைசியில் அந்த டீச்சர்லாம் வந்து தீபா கேரக்டர்லாம் பேசினதுக்கப்புறம் அவள் எந்த மாதிரி கேரக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு ரியலைஸ் ஆயிடுறாரு. அது அவர் கர்ப்பத்தடிக்கு போகிறதுக்கு முன்னாலேயே ரியலைஸ் ஆயிடுறாரு. அது ஆகிதான் பூ வாங்கிட்டு வர்றாரு. அப்போ தான் அவள் உச்சகட்டமாக அதை பண்ணியிருக்கான்னு சொல்லி அவருக்கு தெரியுது. ஸோ அதுக்கு முன்னாலேயே கூட இதுக்காக தான் அவர் சேஞ்ச் ஆனாங்கிறது இல்லை, அதுக்கு முன்னாலேயே கூட அவர் அந்த டீச்சர் சொல்கிற சீன்லேயே அவர் நினச்சி பார்த்து எல்லாத்தையும் அவர் சேஞ்ச் ஆகிட்டாரு. ஸோ இந்த கேரக்டர் சேஞ்ச் ஆகுது.
இது ஹீரோ அந்த சித்தி அதுங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஆத்தா நம்ம வச்ச நம்பிக்கையில் அந்த ஆத்தா சேஞ்ச் ஆகுறேன். 2 படங்கள் எடுத்து கம்பேர் பண்ணாக்க இதுல ஒரு கேரக்டர் சேஞ்ச் ஆயிருக்கும், இதுல ஒரு கேரக்டர் காமன் ஃபல்க்ரம் பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே ஒரு நம்பிக்கை இல்ல ஒரு நெடுநாளாக இருந்த வந்து ஒரு நம்பிக்கை. இதே மாதிரி ஒரு கான்செப்ட்ல நீங்க 2 படம் பண்ணியிருக்கீங்க. ஒன்று வந்து 2மே தாலி சென்டிமெண்ட் தான், ஆனா ஒன்றுல வேற விதமா தாலி சென்டிமெண்ட் எடுத்துட்டு போறீங்க, இன்னொன்றுல வேற விதமா தாலி சென்டிமெண்ட் எடுத்துட்டு போறீங்க. ஒன்று புதிய வார்ப்புகள், இன்னொன்று அந்த 7 நாட்கள். இதை நீங்க எப்படி ஜஸ்டிஃபை பண்றீங்க? படைப்பாளியா இல்ல இயக்குனரா இல்ல கதை எழுதுவரா இல்ல அதுக்கு வசனம் எழுதணும்னா ஒரு பாக்கியராஜ் இருக்கார், அது ஒண்ணு இருக்கு. இப்போ அந்த 7 நாட்கள்ல வந்து நீங்க கடைசியில சொல்லுவீங்க நீ அறுத்து எடுக்கோ, அது அறுத்து எடுக்கோ, உன்னால முடியாது இல்லை அப்படின்னு நீங்க கேட்குறீங்க. முடியும்ட்டாக்கா என்ன பண்ணுவீங்க? இப்போ நம்ம அந்த கதையை சொல்லும் போதே வந்து அந்த 7 நாட்களுக்கு வந்து சொல்லும் போதே அதுக்கு வேற மாதிரி சொல்ல வேண்டி வந்தது. புதிய வார்ப்புகளில் வந்து என்னன்னா, அந்த பெண் எந்த தப்பும் செய்யாதவள அநியாயத்துக்கு அப்படி பண்ணும்போது அது வந்து ஜனங்களால ஜீரணமே பண்ணிக்க முடியாது. அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட அவன் வந்து அனுபவிக்கணும்னு தான் அவன் நினைச்சான ஒழிய இவன் தாலி கட்டிட்டான்னு சொல்லிட்டு இவன் புருஷன் அப்படின்லாம் இருக்குங்க. ஸோ எவ்வளோ மோசமாக நடந்துக்க முடியுமோ அப்படி போகும்போது ஆடியன்ஸ்னால அதை டைஜஸ்டே பண்ணிக்க முடியாது. ஸோ ஆடியன்ஸுடைய மூடே அங்கே எப்படி இருக்குது, அநியாயமாக அவன் லைஃப் போயிடக்கூடாது, அநியாயமாக அப்படி வந்து ஒரு தாலி கட்டினாங்கிறதுக்காக இப்படி போய் அவன் இது பண்ணி அக்செப்ட் பண்ணி போகக்கூடாதுங்க போது அதை பிச்சரியும் போது அவனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அவளுக்கு ஒரு புது லைஃப் கிடைக்கும் போது அது வந்து அவ்வளவு நியாயமாப்பட்டது. இல்ல இப்ப அந்த நாட்கள்ல ஆடியன்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றோம், நீங்க ஒரு இயக்குனரோட பாயிண்ட் இல்லை, நான் புதிய வார்ப்புகள் இப்படி சொல்லி முடிச்சுட்டேன். அதுல அந்த நாட்கள் என்ன அப்படின்னா, அவன் வந்து அந்த ராஜேஷ் கேரக்டரையும் இந்த கல்யாணம் அப்படிங்கிறது இருக்கு பாருங்க, இந்த சடங்குகள் அதெல்லாம் வந்து அது எவ்வளோ புனிதமானதுங்கிற மாதிரி நான் சொல்லிட்டு வந்தேன். முதல்ல மேரேஜுங்கிறதுக்கு அதுக்கு எவ்வளோ மரியாதை அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லிட்டு வந்தேன். அதே மாதிரி யார் அதை கட்டினானோ அந்த கேரக்டர் எப்படி அப்படின்னு சொல்லும்போது அந்த கேரக்டர் வந்து ஒருத்தர் லவ் பண்ணவான்னு சொன்னோன்னையுமே அனுப்பி வைக்க தயாராகிட்டாங்க போது அந்த கேரக்டர் எவ்வளோ ஜென்டில்மேனான ஒரு கேரக்டர். ஸோ அப்படி ஒரு கேரக்டர்ஸை அது கூட எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கா அந்த இடத்துல அப்படின்னு சொல்லும்போது இப்போ இந்த பாலக்காட்டு மாதம் உனக்கு வந்து அதை அப்படி இருக்கிற ஒன்றை வந்து எப்படி நம்ம அந்த கூட்டை கலைக்கிறது அப்படிங்கிற மாதிரி அவன் கேரக்டர் நினைக்கிறான். அதனால் வந்து ஆடியன்ஸுக்கும் சேர்ந்து அந்த டைலமா தான் இருக்கும். இப்போ டக்குன்னு இவர் அங்கே அத்து விட்டாங்க, வாத்தியார் உடனே கூப்பிட்டு போயிட்டான்னு கிளாப்ஸ் அடித்தான்னு இங்கே வந்து அப்படி கிளாப்ஸ் அடிக்க மாட்டான். இங்கே என்னென்னா இது அவ்வளோ சம்பிரதாயத்தோடு இது பண்ணது, அந்த ராஜேஷ் கேரக்டர் எவ்வளோ நல்ல கேரக்டரைசேஷன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து எல்லாமே பார்த்தாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கிட்ட அவளை வந்து எப்படி இவள் க்ளோஸாக அந்த குழந்தைகிட்ட மூவ் பண்ணிட்டா அப்படிங்கிற அவளுடைய கேரக்டரைசேஷன் இதெல்லாம் பார்த்ததுனால வந்து ஆடியன்ஸே இது எப்படிரா இது எப்படி போனாலும் தப்பாகி போகுமேங்கிற ஒரு மென்டலான ஒரு மனோநிலைக்கு வரும்போது அவங்க எதிர்பார்க்காம இந்த தாலிக்கு மரியாதை கொடுத்து விட்டுட்டு போறாங்க போது அந்த தியாகத்தை பார்த்தோன்னே ஆடியன்ஸ்க்கு ஒரு சந்தோஷமாயி போச்சு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த 7 நாட்கள் மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வச்ச படம் வந்தாக்க ஆடியன்ஸ் கிட்ட என்ன ரியாக்ஷன் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? சார் எப்பவுமே எவர் கிரீன் தான். இப்போ அதுக்கு உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னு சொன்னோம்னா, அவன் ஒரு ரீசன் வச்சு தான் பண்ணியிருக்கான். டூடுங்கிறது ஒரு படம் வந்தது இல்லையா, பிரதீப் ரங்கநாதன். இந்த படத்துக்கு கூட ஏன் வேற மாதிரி கான்ட்ரவர்சியா டேக்கிங்கு, அந்த படத்தில் டெக்னிக்கலு, சாங்கு, நடிப்பு எல்லாமே இதாக இருந்தால் கூட அந்த ஃபால்ஸாக அப்படி தாலி கட்டிட்டு ஃபால்ஸாக அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது இருக்குது பாருங்க, அது ஒரு நெருடல் ஆகிப்போச்சு ஆடியன்ஸுக்கு. என்ன இதை போய் இப்படி விளையாட்டுத்தனமா அப்படின்னு அதுக்கு தான் நிறைய பேர் வந்து அதை ஜீரணம் பண்ணிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்ப்பு வந்ததில்ல. என்ன சம்பிரதாயங்கள் மேலே அதை வந்து இவ்வளோ சர்வசாதாரணமாக அதை வந்து அப்படி காமிச்சிட்டாங்களே, அதுக்கு பலமான ஒரு காரண காரியங்கள் அப்படிங்கிறது காமிக்கலையே அப்படின்ட்டு. அதனால உங்களுடைய ஃபெய்த் வந்து இன்னைக்குமே வந்து அந்த 7 நாட்களுடைய கிளைமேக்ஸ் ரீமேக் பண்ணாலும் அது நிற்கும் அப்படின்னு நம்புறீங்களா நீங்க? அது நம்புறது இல்லைங்க, அது ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா நான் எடுத்ததுக்கு அப்புறம் ஹிந்தியில் எடுத்தாங்க, தமிழ்ல, தெலுங்குல எடுத்தாங்க, எல்லா மொழியிலும் அப்புறம் மறுபடியும் இந்தியிலேயே ரொம்ப காலம் கழிச்சு மறுபடியும் ஆர்டிஸ்ட் மாற்றி எடுத்தாங்க. சல்மான் கானு, அப்புறம் இன்னும் யாரோ ஒருத்தர் போட்டு ஐஸ்வர்யா, அஜய் தேவன் இவங்களை போட்டு ஃபாரின்ல போய் எடுத்தாங்க. அதுவும் வந்து இந்த என்னமோ ஒரு ஊர் அடிக்கடி எல்லாம் போய் அவார்டெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க நம்ம ஆளுகள்லாம். அதில் அவார்டும் வாங்கிச்சு அந்த படம். ஏன்னா அவ்வளோ லாங் பேக் வந்து ரீமேக் பண்ணது.
ஹம் தில் சே சுகேசன். அந்த மாதிரி ஒரு படம் வந்தது இல்லை, அது இதே தான் அந்த 7 நாட்கள் தான். ஸோ அவ்வளோ கேப் வந்து எடுத்ததுக்கு அப்புறமும் வந்து அந்த கிளைமேக்ஸ் வந்து ஜனங்க லைக் பண்ணி ரசித்தாங்க. அதுக்கு அவங்க மாடர்னாக வந்து ஃபாரின்ல அங்கே இங்கே எல்லாம் எடுக்கிற மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் இது எவர் கிரீனான ஃபார்முலா. இந்த சென்டிமெண்ட் இதெல்லாம் வந்து நமக்கு ஏன் மகாபாரதம் ராமாயணம் இதெல்லாம் திருப்பி திருப்பி டிவியில் இதில் வந்தாலும் போட்டுட்டே இருக்காங்க, ஜனங்க பார்த்துக்கிட்டே இருக்காங்கல்ல. அதை மறுபடியும் ஆர்டிஸ்ட்டை மாற்றி தான் பண்ணிட்டு இருக்காங்களே ஒழிய அதை மாற்றணும்னு நினச்சாங்கன்னா தப்பாகி போகும்ல. ஏன்னா அதுக்கு இருக்கிற மரியாதைங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. இங்கே இப்படி சொல்லும்போது நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது, மௌன கீதங்கள் உங்களுடைய ஒன் ஆஃப் தி சூப்பர் ஹிட் ஃபிலிம்ஸ். ஒரு படமாக வந்து அது எண்ட் டு எண்டு வந்து நம்ம ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஸ்டோரி கண்டென்ட் இருக்க படம் தான். பட்டு அதில் வந்து நீங்கள் சொன்ன அந்த கண்டென்ட்டை அப்படியே பால் மாற்றி யோசிச்சாக்க அந்த படம் உங்களுக்கு ஒப்புக்கூடியதாக இருக்குமா? அதாவது கணவன் மனைவி, கணவனுடைய செயல்பாடுகளை கண்டு மனைவி வெறுத்து போய் பிரிஞ்சிருக்காங்க, டிவோர்ஸில் தான் இருக்குது, திரும்ப அவங்க சேர்றதுக்காக நீங்கள் ஒரு காரணம் சொல்கிறீங்க. இதுவே அந்த மனைவி வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயம் நடந்து வந்திருக்கு, நிறைய படம் வந்திருக்கு மனைவி வாழ்க்கையில் நடந்தது. அதுவும் ஜனங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் நான் ஒரு படம் பேர் மறந்துட்டேன், ராம்நாராயண் டைரக்ஷன் பண்ணது ஒரு படம். அதில் வந்து ஒரு மனைவி வந்து தப்பு பண்ணுவாள், வேற ஒருத்தர் கூட ஒரு தவறான ஒரு உறவில் இருப்பாள். ஒரு ஹோட்டலில் வந்து போய் அவங்க ஹோட்டல் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஹஸ்பண்டும் பக்கத்து ரூம்லேயே ஒரு ஹோட்டலில் அதே பக்கத்து ரூமில் இருப்பான் அதே ஹோட்டலில். திடீர்னு போலீஸ் ரைடு வரும்போது அந்த ஹஸ்பண்டு வந்து அந்த ரூமில் ஒன்றும் இல்லை, இந்த பக்கம் வரும்போது பார்த்தா அந்த மனைவியும் அந்த காதல் மாதிரி கள்ளத்தொடர்பு 2 பேர்த்தையும் பிடிச்சிடுவாங்க. பிடிச்சா அவங்க 2 பேரும் முழிப்பாங்க, இல்லை இது நாங்கள் புருஷன் பொண்டாட்டி தான் அப்படி இப்படின்னு ஆடி போய் எல்லோரும் இப்படி தாண்டி சொல்லுவாங்க. இங்கே குடிக்கிற போது எல்லாருமே புருஷன் பொண்டாட்டி அப்படி இப்படி தான் சொல்லுவாங்க. அப்படிங்கும்போது இல்லை சார் அப்படின்னு ஒரு சவுண்டு கேட்கும். திரும்பி பார்த்தா இப்போ ஆடியன்ஸுக்கு காமிச்சிருவான், ஏன்னா ஹஸ்பண்ட் அதை பார்த்துட்ருக்கான், தன்னுடைய மனைவி இப்படி தப்பாக வந்து ஒருத்தர் இருந்துட்டுருக்கா, இதெல்லாம் அவன் பார்த்து அப்படியே ஃபீலிங்கில் இருக்கா அப்படின்னு காமிப்பாங்க. இப்போ இப்படி தான்டா சொல்லுவாங்க வானா, இல்லை சார் எனக்கு தெரியும், அவங்கள முதல்ல தெரியும், நான் அவங்கள பார்த்துருக்கேன், அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். அவன் சொன்னோன்னே தேட்டரில் அப்படி ஒரு கிளாப்ஸ், இந்த சீன் நான் பார்க்கவே இல்லை, ஆனால் இதை சொன்னோன்னையுமே தேட்டரில் அப்படி ஒரு கிளாப்ஸ் அப்படின்னா. இப்போ இந்த இதை வந்து ஆடியன்ஸ் எப்படி இது பண்ணிட்டான், அந்த பொம்பளை தப்பு பண்ணியிருந்தா கூட அந்த ஆம்பளை வந்து அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் அந்த பெண்மையை காப்பாற்றினேன்னா அவளுக்கு அவ்வளோ ஒரு கெட்ட பேராகி போலீஸ் பிடிச்சி கொண்டு உள்ளே போட போகிறாங்க போது அவருடைய மானத்தை காப்பாற்றுக்காக அவனே ஒரு பொய் சொன்னான் அப்படிங்கிறது. இது வந்து சார் நீங்கள் இந்த 2 காட்சி அமைப்பு நீங்கள் ரொம்ப ஆழமாக ஒரு கதைக்குள்ளே போய் ஒரு காட்சியை பற்றி ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணுறோன்றது நான் இதை கேட்குறேன். இப்போ நீங்கள் சொன்ன இந்த 2 கதை, நீங்கள் உங்களுடைய மௌன கீதங்கள் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க, இந்த மௌன கீதங்கள்லையுமே அந்த படத்தில் மொத்தமாகவே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் மெனக்கடுற ஒரு ஹீரோ, தான் வாழ்க்கையில் ஒரு தப்பு பண்ணிட்டோம் அதை சரி பண்ணணும்னு மெனக்கடுற ஒரு ஹீரோ, ஆனால் அதை ஒத்துக்கவே மாட்டேன்னு ரொம்ப பிடிவாதமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், கடைசியாக அந்த கேரக்டர் மாறுது. இப்பயுமே ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே தான் இருக்கு. ஒரு தவறு தான் செஞ்சாவன், அவனுக்கு ஒரு மன்னிப்பு கிடைக்கணும்ன்ற ஃபோக்கஸுக்குள்ள ஆடியன்ஸை நம்ம கொண்டு போயிடுறோம். ஆமா, அதுக்காக தான் ட்ரீட்மெண்டே அதுதான். ஆமா, இப்போ நீங்க சொன்ன இந்த ராம்நாராயணன் சார் படமா, நான் அந்த படத்தை பார்த்தது இல்லை, அதனால என்னால அதை பத்தி பேச முடியல. பட் அந்த காட்சியை இல்ல, நான் அந்த படமும் அதுல நான் பார்க்கல, ஆனா அந்த சீனுக்கு எவ்வளவு கிளாப்ஸ்ங்கும் போது ஆடியன்ஸ் எவ்வளவு அட்வான்ஸா இருக்காங்க. யார் மேல இருக்கு? ஹீரோ. அது ஃபுல் கதையை அவங்க கொண்டு அந்த சீன் மட்டும் எனக்கு சொன்னாங்க, ஆனா அந்த சீனுக்கே ஆடியன்ஸ் கிளாப்ஸ் அடிக்கிறான்னா ஏன்னா ஹீரோ, ஏன்னா இங்க ஹீரோங்கிறது இல்லைங்க. இதே மாதிரி ஒரு ஹிந்தி படம் வந்திருக்கு, ஹிந்தி படத்துல வந்து கடைசியில வந்து ட்ரெயின்ல போறதுக்காக ரெடி ஆகி வந்துடுவா ஒய்ஃபு. அப்புறம் அந்த இதில் போக முடியாமல் ஏதோ முழிச்சிட்டு நிற்கும் போது புருஷங்காரங்க வருவான், ஏதோ ஒன்று மிஸ் பண்ணிட்டான்னு ஏதோ ஒன்று கொடுக்கறதுக்காக வருவா. அவள் எப்படி வருங்கையோட அப்படி போவாளே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வரும்போது அவள் அங்கே ரியலைஸ் ஆகிறா அப்படிங்கிற மாதிரி அந்த படம். அதுவுமே ஊதாப்பூ கஞ்சிமிட்டுக்கிறதும் அப்படி பார்த்தா அப்படி இல்லை. ஊதாப்பூ கஞ்சிமிட்டுக்கிறதுலாம் 2 பேர் காதலர்கள், சந்தர்ப்பவசமாக வந்து அவன் ஜெயிலுக்கு போயிடுறான், வேற ஒருத்தியை கல்யாணம் பண்ணிக்கிறான். இவன் திருப்பி வந்து என் கூட ஒரு நாளாவது இருந்தால் தான் ஆச்சு அப்படின்ற மாதிரி அப்படி போகும் அந்த கதை. இப்போ புறப்படும் போது அவன் கணவன் வந்து ராத்திரி யாருக்கும் தெரியாமல் புறப்படும் போது கணவன் வந்து பணம் கொடுக்கும், அப்போ அவன் மனசு மாதிரி இருந்துடுறான். இதுதான் கதை. ஸோ நான் என்ன கேட்குறேன், திருப்ப இது எல்லாத்துலேயுமே வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் எங்கே நோக்கி இருக்குதுனாக்க அந்த ஹீரோ நல்லவன்,
தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த ஹீரோ நல்லவன், இல்ல தப்பு நீங்க பண்ற ஒரு மனைவி வந்தாலும் அதை புரிந்து கொள்ளக்கூடிய நீங்க கணவன் நல்லவன் அப்படின்றத ஓகே நீங்க அந்த ஆங்கிள் பாக்குறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நியாயம் அப்படிங்கிறது வந்து ஆடியன்ஸ் வந்து அவனுடைய சைக்காலஜிக்கலா அவனுடைய ஃபீலிங் என்ன இல்ல அந்த அந்த நான் உங்ககிட்ட விவாதிக்க விரும்பக்கூடியது இல்ல, நிறைய ஆடியன்ஸ் மனசுல இருக்கிறது அந்த ஃபோக்கஸ். ஏன் எப்பொழுதுமே தவறு செய்தவன் ஹீரோவா இருந்தாக்க அவன் ஏதோ தெரியாம ஒரு தடவை தப்பு செஞ்சிட்டான் அதை மன்னிச்சு விட்டுடு அப்படின்றதுக்காக கதையை நகர்த்துவதோ, அதே அந்த பொம்பளை தப்பு செஞ்சிட்டான்னா அவ தப்பு செஞ்சிட்டா கூட இவன் பாருங்க ரொம்ப பெருந்தன்மையா அதை ஒத்துக்கிட்டான் அப்படின்னு அந்த ஃபோக்கஸை மறுபடியும் ஹீரோ மேலேயே போடுறதோ, மொத்தத்துல இந்த ஃபோக்கஸ் ஏன் எப்பவுமே ஹீரோ மேலேயே இருக்கு? இல்ல அப்படி கிடையாது. ஹீரோ மேலதான் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வந்து அந்த கதைகளுக்கு அந்தந்த இடத்துல அந்த ஹீரோ மேல அப்படி வந்ததோ ஒழிய, மற்றபடி அந்த ஹீரோயின்ஸை வந்து எங்கெல்லாம் வந்து அழகுபடுத்தி எங்கெல்லாம் இப்ப வந்து இப்போ இப்படி கேட்கிறேன் சார், நீங்க கதைன்றதுனால நிறைய பேர் மனசுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைய கதைகள், இந்த கதையில நான் சம்மந்தப்படல அப்படின்னாலுமே ஒரு வெளியில இருந்து ஒரு பார்வையாளர்களா ஒரு கதையை நம்ம பேசுவோம்னு நினைச்சோம். இப்ப எங்கேயோ கேட்ட குரல் படம் எடுத்துக்கிட்டீங்க, அவளுக்கு ஒரு டேஸ்ட் இருக்கு வாழ்க்கையில, ஆனா அவ வந்து போனா ஃபெயிலியர் ஆச்சு, திரும்பி வந்துட்டா. ஃபெயிலியர் ஆகல, அவ போனா ஏமாற்றப்பட்டா, ஏதோ திரும்பி வந்தா. அதுக்கப்புறமா அவ வந்து கிட்டத்தட்ட ஒரு சிறையில இருக்க மாதிரிதான் அவ கடைசி வரைக்கும். அவன் அந்த கணவன் வேற ஒரு வாழ்க்கையை தேடிக்கிறான், அவங்களுக்கு ஒரு குழந்தை, அந்த குழந்தைய பராமரிக்கிறாங்க, இப்படி எல்லாம் போய் கடைசியா அவளுக்கு ஒரு இறுதி வந்து சேர்ற வரைக்கும் அவ ஏதோ ஒரு சிறைச்சாலையில இருக்கா மாதிரியே ஒரு தண்டனை அந்த 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 கேரக்டருக்கு அந்த படம் முழுக்க இருக்கு. அந்த பெண்ணுக்கான தண்டனையை வந்து ரிலீவ் பண்றதுமே அந்த ஹீரோ மேலே தான் இருக்கு. ஏன் தமிழ் படங்கள் தொடர்ந்து தப்பு செஞ்சவன் ஹீரோவாக இருந்தாலும் இல்லை தப்பு செஞ்சது ஹீரோயினாவே இருந்தாலும் ஃபோக்கஸ் ஏன் எப்பவுமே ஹீரோ மேல இருக்கு? இதை பத்தி நீங்க என்னைக்காவது ஆலோசிச்சது உண்டா? ஹீரோ மேலதான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது இல்லைங்க எனக்கு தெரிஞ்ச. அந்த மாதிரி வந்து ஹீரோ உங்களுக்கு உங்களுக்கு கிளியர் கட்டா ஒரு சாலிட் எவிடன்ஸ் வைக்கிறவங்க முன்னாடி இந்த மாதிரி எங்கேயோ கேட்ட குரல்ல ஒரு 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 விஷயம் வருது இல்ல. அங்க கூட என்னன்னாங்க, இப்போ அவன் வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணி அவன் நல்லபடியா அவனுடைய லைஃப் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் அவன் வரும்போது கூட அவன் மேல கருணை காட்டி எல்லாரும் ஒதுக்குற மாதிரி அவளை ஒதுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இது பண்ணிக்கிறான ஒழிய, இப்போ அவளே கில்ட்டியா ஃபீல் பண்றான். ஏன்னா இன்னொரு கல்யாணம் ஆகி போச்சு இல்லை, இனி போய் அவள் மாமூலாக இருக்க முடியுமாங்க? அதே மாதிரி அந்த சொசைட்டிங்கிறது என்ன இருக்குது, ஊரில் எல்லாரும் அந்த ஊர் எதிர்ப்பையெல்லாம் தாண்டிட்டு தான் அவன் இது பண்ணுறான். ஸோ அவளுக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருக்குமில்ல, நம்ம ஒரு பொண்ணு செய்யக்கூடாத தவறு நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த கதை அமைப்பை தான் நாங்கள் வந்து கொஸ்டின் பண்ணுறேன் சார் உங்ககிட்ட. இந்த கில்ட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மௌனகீதங்கள் ஹீரோவை வச்சுக்கணும், 2 கதையை விவாதிக்கிறோன்னு வச்சுக்கோங்க. மௌனகீதங்களில் ஒரு ஹீரோ, எங்கேயோ கேட்ட குரல்ல ஒரு ஹீரோயின், 2 பேருமே செஞ்சது ஒரு நாள் ஸ்லிப்பு தான். இந்த ஒரு நாள் ஸ்லிப்புக்காக இவர் ஏன் மன்னிக்கப்படக்கூடாது, இவர் இவ்வளோ மெனக்கடுறாரேன்ற ஸ்கோப்பை வந்து அந்த ஹீரோவுக்கு நம்ம கொடுக்குறோம். ஆனால் அவ ஒரு நாள் தவறு பண்ணிட்டா, அவளுக்கு ஏன் அந்த ஸ்கோப்பை கொடுக்கக்கூடாது, அவளுக்கு ஏன் வந்து அந்த ஒரு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கக்கூடாது, வாய்ப்பை கொடுக்கக்கூடாது அப்படின்ற மெனக்கடல் ஏன் எந்த தமிழ் படங்களிலும் வரமாட்டேங்குது? இல்லை, தமிழ் படங்களில் வரலன்னு நம்ம சொல்ல முடியாதுங்கப்பா. நமக்கு வந்து ஒரு முன்னாலையெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணால் அப்படியே தான் அந்த வெள்ளைப்புடவையோடு தான் இருக்கணும் அப்படிங்கிறது. அதுலேருந்து மாறலையா? அதுலேருந்து அப்படி கிடையாது, நீயும் லைஃப் உனக்கு இருக்கு, நீ வெள்ளைப்புடவை தான் கட்டி இப்படி தான் இருக்கணும்னு அதை வந்து யாரு எல்லாமே ஆம்பளையா அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அதுக்கு ஒரு தீர்வு பண்ணா. அதுக்கப்புறம் ஏன் நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கூடாது, மீண்டும் ஒரு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கல்யாணங்களும் நடந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து டைவர்ட்ஸ் ஆயிடுச்சுன்னா கூட அது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிஞ்சிருந்தா கூட மீண்டும் அவங்களுக்கு பிடித்தமான ஒரு லைஃப் வருதுன்னு சொன்னோம்னா சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்குதில்ல. ஏதோ ஒரு விதத்துல அக்செப்ட் பண்ணிக்கிற விஷயத்த கூட படங்கள் ஏன் இன்னும் அக்செப்ட் பண்ண மாட்டேங்குது? இல்லைங்க, படங்கள்ல வருது நிறைய இதுகள்ல அந்த மாதிரி ஒன்றும் தப்பா வந்து அவங்கள வந்து அந்த மாதிரி அதை இயல்பா ஒரு ஆணினுடைய தவறை இயல்பா எடுத்துக்கிட்டு போற மாதிரி ஒரு பெண்ணினுடைய தவறை ஏன் ஸ்கிரீன் பிளேல சில நேரங்களில் மெஜாரிட்டியை நீங்க பார்க்க போனீங்கன்னா பெண்கள் வந்து அவ்வளவு சீக்கிரம் தப்பு பண்ண மாட்டாங்கிறது வந்து சொசைட்டினுடைய ஒரு ஃபெய்த் அது இருக்குது. அதனாலதான் வந்து அந்த மரியாதையை அவங்களுக்கு கொடுக்கறது காரணமே என்னன்னா அவங்கனால வந்து ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த லேடி கையில தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற அளவுக்கு அவங்க நினைச்சிருக்காங்க. அதனால எங்காவது வேற அப்படி ஒரு தப்பு நடக்கும்போது கூட அதையும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஜென்டாசிட்டியை ஏத்துக்கணுங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவ்வளவுதான். இது வந்து அடிக்கடி அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை. அப்படி நீங்க அதை பாக்குறீங்க.
ஆமா சுந்தரகாண்டம் படத்துல வந்து இல்லைங்க, உண்மையிலேயே அந்த அளவுக்கு வந்து மெஜாரிட்டியா அப்படி வந்து நடக்கிறது இல்ல சார், நம்ம ஆண்கள்லயுமே கூட நம்ம மெஜாரிட்டி எல்லாருமே தப்பு இல்லைங்க. பண்ணிட்டு நீங்க இருக்காங்க. பேப்பர் எடுத்துக்கிட்டா கூட நீங்க பாத்தீங்கன்னு சொன்னோம்னா நிறைய நீங்க ஜென்ரலா வந்து ஆண்கள் வந்து, அது நான் சொல்றது கொஞ்சம் கஷ்டமா கூட இருக்கலாம், ஆண்கள் வந்து இவன் இப்படி போயிட்டான் அப்படி போயிட்டான் இப்படி போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கு ஒரு சண்டை நடக்கும், இது நடக்கும், சென்டிமீடு வச்சுட்டா அங்கே ஒன்று வச்சுட்டா அங்கே ஒன்று வச்சுட்டா இப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சுட்டு இது பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா. ஈவன் வந்து அந்த கட்டின மனைவியோ அந்த குழந்தைகளையோ டிஸ்டர்ப் பண்ணாங்கிறது வரவே வராது. நான் சொல்றது புரியுங்களா? எங்கேயோ போவான் வருவானா, ஆனால் இது மேலே இருக்கிற அந்த இது இருக்கு பாருங்க, அதை விட்டே கொடுக்க மாட்டான். அதை வந்து உனக்கு என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோ, அவ்வளோதான். அந்த ஃபேமிலியை விட்டு கொடுக்குறதா, அந்த பாசத்தை குழந்தைகிட்ட இருந்து இது பண்ணுறதோ அவனால் முடியாது. அவன் அதில் ரொம்ப இயல்பாக இருப்பான். ஆனால் இதே வந்து பெண்களுக்கு ஒரு தப்பு நடக்கும்போது நம்ம பேப்பரில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அவங்க வேறு எல்லைக்கு கூட போகிறதுக்கு ரெடியாக இருக்கான்னு பேப்பரில் எப்பாவது அப்பப்போ செய்தி வருதில்ல, அதுதான் கஷ்டமாக இருக்குது. இப்போ சார் நீங்க ரொம்ப ஒரு பெரிய ஒரு 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 பூதத்தை கிளப்பிட்டீங்கன்றதுனால அதுக்குள்ள போய் கேட்க இருக்கு. இதெல்லாம் வந்து சார் வெரி வெரி சார், நான் உண்மையிலுமே சொல்றேன், உங்களை மாதிரி ஒரு கதாசிரியர் கிட்டத்தான் இதெல்லாம் பேச முடியும். வேற எத்தனை பேர்கிட்ட பேச முடியும் தெரியாது. ஏன்னா நீங்க அதுக்குள்ள ரொம்ப ஆழமா போய் தான் நீங்க ரொம்ப அந்த சைக்காலஜிக்குள்ள போய் ஒரு படத்தையும் பண்றீங்க. எவ்வளவு அக்செப்டபிளா இருக்கும் சொசைட்டி கிட்ட. இப்ப நீங்க சொன்ன ரொம்ப ஒரு வேலிட் பண்ணா இன்னும் உடச்சி சொல்றேன். ஒரு ஆண் குடும்பத்தில இருந்து விலகி வேறு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்குள்ள போயிட்டானாலும் அவனுடைய ஒன் சைட் ஃபோக்கஸ் வந்து இந்த ஃபேமிலி இன்டாக்டா இருக்கணும்ன்றதை அவன் கரெக்டா பாத்துக்கிறான். ஆனா ஒரு ஒய்ஃப் அப்படி இல்லாம ஃபேமிலியை விட்டே போயிடலாம்னு நினைக்கிறேன். அதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவதை நம்ம செய்திகள், அதனாலதான் பேப்பர்ல வர செய்திகள் கஷ்டமா இருக்கு. பட் அது ஏன் யோசிச்சிருக்கிறீங்களா? இப்போ ஒருத்தர் வந்து போயிட்டாங்கன்னா கூட திருப்பி வந்து இந்த ஃபேமிலி ஃபோல்டுக்குள்ள நின்றுட்டா போதும்னு நினைக்கிற ஒரு ஒய்ஃப் இருக்கார்ல, அந்த மாதிரி பேர்ல எல்லாம் ஹஸ்பண்ட்ஸ் இல்ல இங்க குடும்ப அமைப்பு அப்படி கிடையாது. நான் அது ஜஸ்டிஃபை பண்ணல. அப்படி 2 பேர் போறதையுமே நான் ஜஸ்டிஃபை ஒரு நாளும் பண்ண மாட்டேன், ஒத்துக்கவே மாட்டேன். அது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஆனா ஏன் அப்படி இருக்காங்க, ரியாக்ஷன்ஸ் ஏன் டிஃபரெண்டா இருக்கு? இப்ப நான் எப்படி வேணா இருக்கேன், ஆனா என் ஒய்ஃபை நல்லா பாத்துக்குவேன், என் பசங்களை நல்லா பாத்துக்குவேன், உங்களுக்கு சம்பாத்தியம் நல்லா கொடுப்பேன், படிப்பு நல்லா பாத்துக்குவேன். அவங்க சைடுல நியாயம் சொல்றேன்னு சொல்ல வரல, நியாயம் சொல்லல, அது அல்ல ஆர்குமெண்ட். பொதுவா சைக்காலஜிக்கலா இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இல்லையே, நான் அதுக்குதான் கேக்குறேன். அந்த மாதிரி ஒரு ஆண் இருக்கிற போது அவன் ஃபேமிலியை நல்லபடியா பாத்துட்டான்னாக்க அவனுடைய மற்ற செயல்பாடுகள் வந்து இஸ் நோபடிஸ் ப்ராப்ளம். ஆனா என் ஃபேமிலியை நான் நல்லபடியா பாத்துக்குவேன், என் மற்ற செயல்பாடுகள் இஸ் நோபடிஸ் ப்ராப்ளம்னு ஒரு பொண்ணு இந்த சமூகம் ஒத்துக்காது இல்லையா? அதனால தானே அந்த ரியாக்ஷன்ஸ் வருது. அப்படின்றத நீங்க என்னைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா? நீங்க சொன்னீங்க எனக்கு வருத்தமா இருக்கு அதை பார்க்கும்போது, அதனால நான் இந்த கேள்வியை கேட்கிறேன் உங்ககிட்ட. லேடிஸ் தப்புக்கும் ஜென்ஸ் தப்புக்கும் வித்தியாசம் இருக்குங்க. ரெண்டையும் ஈக்குவல் பண்ணி நம்ம பேச முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த லேடிஸ்க்கு நம்ம கொடுக்குற மரியாதையே வேற. லேடிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஏன் எல்லாத்தையும் வந்து ஒரு மதர் மாதிரி இது பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். ஆனால் அவங்க வந்து நமக்கு சைக்காலஜிக்கலாகவே அப்பளுக்கு இல்லாமல் இருப்பாங்க, இப்படி இருப்பாங்க, எல்லாத்துக்கும் அந்த மதருங்கிறது லேடிஸுக்கு அப்படிங்கிறது வந்து இப்படி இருப்பாங்கங்கிறது மென்டலாக வாய்ஸ். ஸோ எங்கேயோ ரேராக அப்படி 1-2 தப்புகள் இருக்கிறத ஒழிய எல்லா இடத்துலையும் அது பேப்பரில் வர்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் இப்படி வருது. அதனால தான் பெண்கள் செய்யும்போது அது வந்து வேற மாதிரி போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாகவே தப்பாகி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் வருது. அப்படியே நகர்ந்து வந்தோன்னு சொன்னாக்க சுந்தரகாண்டம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கும் டீச்சருக்கும் இருக்கக்கூடியது. இந்த கதையோட கிளைமேக்ஸை வைக்கிற போது அவங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படி அந்த இடத்துக்கு நீங்கள் அதுக்கு போயிட்டீங்க. இப்போ ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இந்த ஸ்டூடெண்ட் டீச்சரில் விட்டது ஒரு ரொம்ப ப்ரிகேரியஸான ஒரு கதை தான். அது ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரியான கதை தான். பொதுவாக வந்து அது ஒரு குரு சிஷ்ய பாவம், அதை உடைக்கக்கூடாதுன்ற ஒரு நம்பிக்கை வந்து சமூகத்தில் இருக்குது. நான் அதையெல்லாம் உடைச்சி ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஆண்டவன் கட்டளை படம் வந்து சிவாஜி தேவிகா நடிச்சது. அந்த ரெஃபரன்ஸ் உங்களுக்கு இருக்கும் போதுமே இந்த கட்டமைப்பை உடைக்கக்கூடாது அப்படின்ற அந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் அந்த கதையை நகர்த்திட்டு போனீங்க. இது ஏன் நடந்தது? இல்லைங்க, அது என்னென்னா ஒரு பொதுவான ஒரு நீதி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. என்னென்னா இப்போ பேரண்ட்ஸ் வந்து படிக்கிறதுக்கு அனுப்புகிறாங்க வாத்தியார்கிட்ட. வாத்தியாருங்கிறது குருஸ்தானம். ஸோ அந்த வாத்தியார்கிட்ட தப்பு நடக்காது, குருஸ்தானத்தில் வந்து அவங்க எல்லாத்தையும் இப்படி தான் பார்ப்பாங்கன்னு அந்த பேரண்ட்ஸ் ஒரு நம்பிக்கையோடு அனுப்புகிறாங்க. ஸோ அதில் அந்த கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்காக, இப்போ என்னுடைய கேரக்டர் என்னென்னா நம்மளை நம்பி இப்படியெல்லாம் அனுப்புகிறாங்க, அதனால் நம்ம குருஸ்தானத்தில் தான் வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ரிக்டாக அப்படி இருக்கிறது ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அதனால் அந்த பொண்ணு வந்து அவளுக்கு
அவளை எறியாமல் அவளுக்கு ஒரு மேலே ஒரு நல்ல கேரக்டர் மேலே அவருக்கு ஒரு லைக்னஸ் வந்துச்சு. அதை எப்படி நிறுத்த முடியும்? ஸோ இவர் எப்படியாவது சொல்லி திருத்தணும்னு பார்க்காம வேறு வழியே இல்லாமல் தான் இன்னொரு கல்யாணம் கூட பண்ணிட்டு வர்றாரு. ஆனால் இதுக்காக வந்து உலகத்தில் இப்படி நடக்கிறது எல்லாமே தப்பு, இப்படி நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி அதையே நம்ம எடுத்து முடியாதுங்கிறதுக்காக தான் அந்த இவன் கேரக்டர் வச்சு நான் பண்ணியிருந்தேன். என்னை சண்முகமணின்னு கூப்பிட்டுருப்பான் இல்லையா, அந்த கேரக்டர் டீச்சரையே கல்யாணம் பண்ணிட்டு வந்து நிற்கிறான்னு சொல்லும்போது தான் எனக்கு முகத்தில் அடித்த மாதிரி அப்போவங்க பலார்னு அரைஞ்ச மாதிரி அவங்க டைலாக் போட்டிருப்பேன். என்னென்ன இவர் எப்போ இப்படி கட்டிக்கவே இது இப்படி போனாலே வழி மாறி போனாலே தப்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த பொண்ணு டீச்சர் வந்து சொல்லுவாள், சார் நான் வந்து காசு இல்லை, அது இல்லை, இது இல்லை, எனக்கு கல்யாணங்கிறதே ஒரு பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நான் ஏன் மாணவனாக பார்க்கல அப்படின்னு சொன்னோம்னா, அவர் வந்து என்கிட்ட பேசும்போது ஒரு ஆண் பிள்ளையாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சார். எல்லாரும் ஆண் பிள்ளையை நான் பார்த்ததில் வந்து காசு பணம் தான் அவங்களுக்கு குறிக்கோளாக இருந்தது ஒழிய, அவர் வந்து டீச்சர் என்கிட்ட காசு இருக்குது டீச்சர், ஆனால் படிக்கிற நாலேஜ் எனக்கு இல்லை, நான் படிப்பாளி இல்லை, ஆனால் உங்களுக்கு கல்யாணம் ஆகலை, காசு இல்லை, அதனால் கல்யாணம் ஆகும், ஆனால் நீங்கள் படிச்சிருக்கீங்க, ஸோ நீங்களும் கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு படிப்பு இல்லைங்கிற குறை இருக்காது. நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி காசு இல்லாதனால தான் உங்களுக்கு கல்யாணம் ஆகணும்னு இருக்காது, உங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆகுமில்ல டீச்சர் அப்படின்னு அவன் கேட்கும்போது அந்த ஆம்பளையா அவருடைய இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஆர்கியூ பண்ணுவாள். இதுக்கு வந்து நான் பதில் சொல்ல முடியல என்னால், திருப்பி இல்லை நீ பண்ணது தப்பு தான் சொல்ல முடியல. ஏன்னா அதுவும் நியாயம், அந்த டீச்சர் கேரக்டர் பண்ணதும் நியாயம். என்னென்னா எத்தனையோ ஆண்களை பார்க்குறா, காசு பணம் தான் அவனுக்கு முக்கியமானதாக இருந்த ஒழிய ஒருத்தர் ஃபஸ்ட் டைம் வந்து எனக்கு படிப்பு வரல, என்கிட்ட எனக்கு அந்த நாலேஜ் இல்லை, அதனால் எனக்கு வந்து நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கு அது கரெக்ட் பண்ணிக்க முடியுங்கிறது எனக்கு தோணுது. உங்களுக்கு காசு இல்லை, எனக்கு கல்யாணம் ஆகாமல் இருக்குது, காசு தான் என்கிட்ட இருக்குல்ல. இப்போ ஏஜ்ன்றது ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல சார், அதை நீங்கள் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? என்ன வயசுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஆமாங்க, அது கூட கதைகள் நிறைய வருது சில நேரங்களில். அது ஏன்னா அது கூட சில நேரங்களில் இந்த லவ், இந்த ஆசை, அஃபெக்ஷன் இதெல்லாம் பியாண்ட் இது சில விஷயங்களை தாண்டி வந்துடும். அப்படி நடக்கும்போது அதை தான் சிலது கதையை எடுத்துகிட்டு இந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் வச்சுக்கிட்டும் படம் பண்ணாங்க. இந்த 1 வருஷம் 2 வருஷம் அப்படிங்கிறத வச்சு பண்ணாங்க, 4 வருஷம் வித்தியாசம் அப்படிங்கிறத வச்சும் கதை பண்ணாங்க. 40 வயசு 25 வயசு காதலிக்கிறதா அதுவும் வருது. ஜெயகாந்தன் கதைகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அதுவும் அவ்வளோ அழகாக, அவர் வந்து ஏற்கனவே வைஃப் இருக்குது, சமூகம் என்பது 4 பேரில் முதல் மரியாதை கதை இன்ஸ்பிரேஷனே அதுதான். அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு நியாயம் சொல்லப்பட்டால், ஜனங்க ஜீரணம் பண்ணிக்கிற அளவுக்கு, ஜனங்க ஏற்றுக்கிற அளவுக்கு ஒரு நியாயம் சொல்லப்பட்டால் அதை வந்து ஒத்துக்குவாங்க. நம்ம வந்து இதில் டைலாக் போடும்போது கூட சூர்லாசத்தில் ஐவருக்கும் 10 15 கையெடுத்து கும்பிட்றாங்கடா, அதே நேரில் இன்றைக்கி யாராவது வந்தால் ஒத்துக்குவாங்களான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்பான். ஸோ ஆனால் அது என்னத்தினால தெரியல, மகாபாரதத்தில் வந்து அது சொல்லப்பட்டதுங்கிறது இருக்கு இல்லையா, அந்த விஷயம் சொல்லப்பட்ட விதம் அதெல்லாம் வந்து ஜனங்கக்கிட்ட அது வந்து ஏதோ ஒரு விதத்தில் வந்து அது பிடிச்சிருச்சு. அந்த அம்மாங்கிற ஒரு சென்டிமெண்ட் வச்சோ, எதை வச்சோ, அண்ணன் தம்பி பாசத்தை வச்சோ, எதையோ வச்சோன்னு. ஸோ காலாகாலமாக அதை வந்து ஒரு கேள்வி இல்லை இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது ரிப்பீட் பண்ணி எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. டார்லிங் 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 எந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன் சார்? டார்லிங் ஒரு படம் இல்லை இன்ஸ்பிரேஷன். அதுக்கு என்ன அப்படின்னா, கதை பண்ண விதம் சொல்கிறேன் எப்படின்னு. ஒரு படம் பண்ணோம்னா அடுத்த படத்துக்கு வந்து அதுக்கு நேர் ஆப்போசிட்டாக அல்லது வேறு மாதிரி அந்த கலரே இல்லாமல் அந்த ஜேர்னல் எல்லாம் வேறு ஜேர்னலில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே நான் நினச்சிட்டேன். என்ன காரணம்னா, எங்கள் டைரக்டர் படத்துக்கு 2-3 படத்துலேயே ஒரு கமெண்ட் வந்தது. என்ன படம்னா, அவர் படத்தில் கடைசியில் கத்தி கப்படா எல்லாம் எடுத்துக்கிட்டு, தடியெல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த ஹீரோயின்ஸை துரத்துவாங்க, ஊர் பூரா சேர்ந்துக்கிட்டு அப்புறம் தப்பிச்சு ஓடுவாங்க அப்படிங்கிறது ரிப்பீட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் அவர் படத்தில் வந்து டூயட் சாங் எல்லாம் வருது இல்லையா, அந்த தேவதைகள் மாதிரி ஒயிட் ட்ரெஸ் போட்டு இது பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் கமெண்ட் பத்திரிகையிலலாம் வரும். இப்போ நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகும்போது அப்படியே பார்த்துக்கிட்டு இருப்பேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த கமெண்ட்டுக்கெல்லாம் ஆளாகாத அளவுக்கு படம் பண்ணணும் அப்படின்னா இதை எப்படி தவிர்க்கிறது? அப்போ அந்த களமே வேறு மாதிரி இருந்தால், அவர் என்னென்னா லவ் ஸ்டோரியில் தான் அதிகமாக போயிட்டார், நான் களத்தையே கொஞ்சம் மாற்றுவோமே அப்படின்னு சொல்லி பண்ணுவோமே அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த தப்பு வராதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோறில்லாத சித்திரங்கள் செஞ்சோன்னே கம்ப்ளீட்டாக நான் வில்லேஜில் ஒரு யோசனை சொல்லிட்டு ஒரு ஊமையை வச்சுக்க ஒரு கேரக்டர், பிரமாதமான படம் சார். அப்புறம் அந்த ஒரு யோசனை முடிஞ்சோன்னே சரி ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக ஒன்று செய்வோமே, அப்போ அதுக்கு இதுக்கெல்லாம் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு
ஸோ அது முடிஞ்சோடனே மௌனகீதம் முடிஞ்சோடனே விளையாட்டுத்தனமாக இருக்கிற பசங்க இந்த விடலை பருவத்தில் என்ன இன்று தோணும், போய் என் ஏஜ்ல இல்லைன்னா என்ன பண்ணணும் அது செய்வோமே அப்படின்னு சொல்லிட்டு இன்று போய் நாளைவா, அப்புறம் ஒரு கிரைம் செய்வோமேனு, இப்படி விடியும் வரை என்னுடைய கதைக்களை வந்து பூரா மாற்றிக்கிட்டே இருந்தேன். அந்த மாதிரி பண்ணும்போது விடியும் வரை காத்திருக்கு பின்னாடி ஏதாவது ரியல் ஸ்டோரி இருந்ததா சார்? எதுங்க? விடியும் வரை காத்து இல்லை அது என்ன கிரைம்ல வந்து ரியல் ஸ்டோரி எல்லாம் வந்து சில நேரங்களில் கிடைக்காது. அது கிரைம்ங்கிறது வந்து ஏதாவது ஒரு சில கதைகள் தான் ஒரு ட்ரூ இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு எதையாவது ஒரு மர்டர் நடந்தது இல்லையோ இல்லை வேற ஏதாவது தப்பு நடந்தது இல்லையோ. ஏன்னா அந்த கதையில நீங்க அமைச்சிருந்த ஒரு காட்சி நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த படம், பட் ஐ கேன் ஸ்டில் விவிட்லி ரீகால். ஒரு மர்டரை பண்ணிட்டு வந்துட்டு ஒரு ட்ரெயின்லேருந்து இறங்கி அப்புறம் அடுத்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்குள்ளே வந்து திருப்பி அந்த ட்ரெயினில் ஏறிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது அவன் பிடிக்க வரலான்னு நினைக்கும் போது ஆப் ஜெய்சா கோயி அப்படின்னு அந்த பாட்டை பாடிட்டு ரொம்ப எதுவுமே நடக்காத மாதிரி உட்காந்துட்டு இருப்பீங்க. இந்த மாதிரியான தாட்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் நியூஸில் படித்ததா இல்லை எங்கேயாவது ஒரு அஃபென்ஸ் நடந்ததை பற்றி நீங்கள்? இல்லை அதில் 70% என்னுடைய கதைகளில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 60-65% ரியாலிட்டியாக இருக்கும், 30-35% தான் வந்து கொஞ்சம் கற்பனைகள் அப்படி இருக்கும். அந்த படத்தை எடுத்துட்டிங்கன்னா ஒரு 25-30% தான் ரியாலிட்டி, ஒரு மீதி 65-70% வந்து கற்பனைகள் தான். ஸோ அதை அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் எல்லாம் வந்து இமேஜின் பண்ணி ஒருத்தர் கெட்டிக்காரத்தனமாக எப்படி தப்பிக்கிறான், கெட்டிக்காரத்தனமாக எப்படி ஒரு மர்டர் பண்ணிவிட்டு அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீன் பிளே அதுக்காக உட்காந்து திங்க் பண்ணும்போது தான் அதில் கற்பனையாக அந்த ஐடியாவை வந்து பண்ணோம். அது எந்த அளவு பாசிபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் யோசித்து பார்க்கும்போது ஜென்ரலாக வந்து இதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது, அந்த ட்ரெயின் ஸ்லோவாக தான் வரும், அதில் காரில் வந்து எவ்வளோ டைம் ஆகும், ஸோ இதை பண்ணிட்டு இப்படி வரலாம் அப்படிங்கிறது அது ஆடியன்ஸ் வந்து அது ஜனங்களுக்கு கன்வின்சிங்காக இருந்தது, லாஜிக்காகவும் இருந்தது. அதனால் அவன் வந்து கேட்கும்போது நான் பாட்டு பாடிட்டு உட்காந்துருக்காங்க போது ஜனங்க கிளாப்ஸ் அடித்து ரிசீவ் பண்ணிக்கிட்டாங்க. அது ரொம்ப எப்பவுமே நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு காட்சி அமைப்பு அது. இன்று போய் நாளைவா பத்தி நீங்க சொன்னீங்க, அது மாதிரி முழுக்க 3 யங்ஸ்டர்ஸை வச்சு ஒரு பிள்ளை பின்னாடி எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணணும், எப்படியாவது அவளை வந்து தன் பக்கம் திருப்பணும் அப்படின்றதுக்காக 3 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தான் இத்தனைக்கும். அது மொத்தம் நடக்கும்போது அவங்களுக்குள்ள இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒன்று பாதிக்கப்படலை. அப்படியான ஒரு கதையை நீங்க கன்சீவ் பண்றதுக்கு பின்னாடியில ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் இருந்திருக்கு? இல்லைங்க, அவன் லைஃப்பில் என்ன அப்படிங்கிறது இருக்குல்ல. இப்போ அந்த கதை பண்ணும்போது நம்மளை பாதித்த விஷயங்கள் என்ன, அதை பற்றி ஏதாவது ஒன்று பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு. இன்ஃபேக்ட் அதுக்கு வந்து நான் வேற ஒரு கதை பண்ணி வச்சுருந்தேன். நான் வாங்க மச்சான் வாங்கன்னு சொல்லி ஒரு படத்துக்கு டைட்டில் வச்சு இது பண்ணேன். என்ன சினிமாவில் ஹீரோ ஆகணும்னு ஒருத்தர் புறப்பட்டு வந்தான், அவன் தான் வந்து இடத்துல ஒரு லவ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஹீரோ ஆனான்னா இல்லையா அப்படிங்கிறது தான் கதைங்கிற மாதிரி பண்ணிங்க. திடீர்னு சொன்னாங்க தேவராஜ் மோகன் அன்னக்கிளி எடுத்து டைரக்டர் ஒரு படம் எடுத்து வச்சுருக்காங்க, 10,000 அடி எடுத்துட்டாங்க, இன்னொரு 3,000 அடி 4,000 அடி தான் பேலன்ஸ் இருக்குது, கொஞ்சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்தில் நிற்கிது, அது கதை இதுதான், சினிமாவுக்கு ஹீரோ ஆகிறது தான் கதை அப்படின்னு சொல்லி சொன்னேன். எனக்கு ஒரே ஷாக்காக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து ஷூட்டிங்கு போகலாம் அப்படிங்கிற லெவலுக்கு இன்னும் 1 வாரம் 10 நாளைக்குள்ளே ஷூட்டிங் போகலாங்கிற லெவலுக்கு பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் ஒன்று யோசிச்சு பார்த்தேன், நான் முதல்ல எடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா அவருக்கு ப்ராப்ளம். ஒரு நல்ல டைரக்டர் தேவராஜ் மோகன் அந்த அன்னக்கிளியெல்லாம் படம் பண்ணுவாங்க. ஸோ நான் முதல்ல வந்துட்டேன்னா அவருக்கு வந்து பின்னால் வந்து ஏற்கனவே ஃபைனான்ஸ் ப்ராப்ளத்துலேருந்து அப்புறம் இந்த படம் தான் வந்துருச்சு ஏன்னு சொல்லி சொன்னோம்னா அவருக்கு ப்ராப்ளம். இல்லை நம்ம முக்கால்வாசி எடுத்துகிட்டு இருக்கும்போது அவர் திடீர்னு ஃபைனான்ஸ் ரெடியாகி அவர் படத்தை ரிலீஸ் பண்ணான்னு வைங்க, இப்போ பாக்யராஜா அதை பார்த்து பண்ண அப்படிங்கிற மாதிரி நான் 2வது வந்தோம், அந்த இது வரும். அப்படி யோசித்து பார்த்தேன் எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு புது கதை திங்க் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு அசிஸ்டன்ட் வேண்டாயா வேறு கதை திங்க் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து ஒரு ஓவர் நைட்டு வெத்தலை வாக்கு போட்டு சிகரெட்டு குடிச்சிக்கிட்டு என்னடா நம்மளை பாதித்த விஷயம் என்னங்கும் போது தான் இந்த ஊருக்கு வர்றதுக்கு முன்னால் அந்த 18 வயசுல 17 வயசுல 18 வயசுல எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம், என்ன நமக்கு வேலையாக இருந்தது, என்ன அந்த வெத்தலை பாக்கு கடையை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை நீங்கள் கொஞ்சம் ஆடியன்ஸோட பகிர்ந்துக்கோங்க. என்னங்க, நீங்கள் ரொம்ப சின்ன வயசில் வெத்தலை பாக்கு கடைக்கு போய் வெத்தலை போடுற பழக்கம் உங்களுக்கு உண்டு? வெத்தலை பாக்கு கடை கொண்டு இருக்கு ரெகுலரா நீங்க போற அந்த விஷயம்? அவங்க எல்லாம் கல்யாணம் ஆகி எங்கேயோ ஏதோ வர்றப்பாங்க, நான் அதை சொல்லி விட்டேன்னா இல்ல அது சிவப்பு ரோஜாக்கள் கூட வச்சிருப்பேன் சீனை. ஒரு சைட்ல சிகப்பு ரோஜாக்கள் சொன்ன உடனே அந்த லீட்ல இருந்து எடுத்து உங்க கூட இதை கேட்க தோணுது. ஒரு பக்கத்துல 100% நல்ல எலக்வெண்டா, அதாவது டீட்டெயிலா பேசுற மாதிரியான வசனங்கள் வச்சு எழுதினவர் தான் நீங்க உங்களோட எல்லா படங்கள்லையுமே. ஆனா சிகப்பு ரோஜாக்கள்ல மட்டும் அப்படியே டாட்னு கிறிஸ்பா டைலாக் வைக்கணும் அப்படின்றத நீங்க எப்படி முதல்ல கன்சீவ் பண்ணீங்க? இல்லைங்க, அந்த கதையே ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கதை. எங்கள் டைரக்டர் அந்த கதையை சொல்லும்போது
அந்த கதையில் வந்து விஷுவலாக எடுக்கிறதுக்கு தான் நிறைய விஷயங்கள் இருந்தது. அதுவும் இல்லாமல் அது ஒரு கிரைம். அந்த இன்டர்வியூ சீனும் சரி, கர்ச்சிஃப் பத்தி பேசுற சீனும் சரி, அது எல்லாமே அந்த கமல் அவருடைய கேரக்டரைசேஷனே வித்தியாசமாக இருந்தது. எங்கள் டைரக்டர் அந்த கதை சொல்லும்போது அதை ரொம்ப ரசிச்சு. அந்த கேரக்டரைசேஷனே வித்தியாசமான ஒரு கேரக்டரு, ஒரு சைக்கிக்கான ஒரு இது. ஆனால் எல்லாம் பார்த்தா டீசெண்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் அவனுக்குள்ளே வந்து இப்படி ஏதோ சின்ன வயசு பாதிப்பு அப்படின்னு. ஸோ அதனால் எனக்கு லவ்வுக்கான இடத்துல தான் வந்து டைலாக்ஸே வர்றதுக்கான சான்ஸ், பாக்கி எல்லாமே இல்லை. அதனால் அந்த டைலாக்ஸை வந்து சீக்கிரமாக எழுதியும் முடிச்சிட்டேன் நான். எங்கள் டைரக்டர் கூட இந்த கதை உங்களுக்கு சரியாக ரயிலெல்லாம் நான் எழுதும்போது அசிஸ்டன்ட் டைலாக் ரைட்டர் எழுதுனேன். அதெல்லாம் பண்ணும்போது அவர் இல்லையா வில்லேஜ் நீ நல்லா பண்ணிட்டு எல்லாம் நல்லா இருந்தது, இது வேறையா நான் கொஞ்சம் மாடர்னாக ஒரு சிட்டி டைப் இது நான் பண்ணியிருக்கேன், இது கொஞ்சம் மாடர்னாக எடுக்கணும்னு இருக்கேன் டிஃப்ரெண்ட்டாக, இதுக்கு நீ டைலாக்ஸ் எழுதுனா சரியாக வராது. இது வந்து மணிரத்னம் சாரோடைய ப்ரீவியஸ் ஜெனரேஷன் இதுவா நீங்கள் அந்த வசனங்களை வந்து அவ்வளோ கிறிஸ்பா. இப்போ மணி சாரோட படத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை, அவர் படத்துல ரெகுலராகவே அது ஒரு அதான். ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே நீங்க அதை பண்ணியிருக்கீங்க. அதான் அந்த கேரக்டரைசேஷனே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அவங்க பேசுறதுக்கு உண்டானதே ஸ்ரீதேவி கிட்ட தான் அதிகமாக பேசுறதுக்கான வாய்ப்புகள், வேற எங்கேயுமே அவர் பேசுறதுக்கான சான்சஸ் இல்லை. ஸோ அதனால அந்த இடத்த வந்து எங்கள் டைரக்டர் தான் சொன்னார், நீ இது சிட்டி, இது உனக்கு சரியாக வரணும்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். சார் நான் பேசிக்காக உங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர், இந்த படத்தில் இப்படி நான் வேலை பார்க்க போகிறேன், நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற சந்தர்ப்பத்தை எனக்கு கொடுங்க, நான் எழுதி காமிக்கிறேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா பரவாயில்ல, நான் எப்படி அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் கூட தானே வேலை பார்க்க போகிறேன், வேறு யாரும் நல்லா எழுதுனாங்கன்னா அவங்கள வச்சு இது பண்ணிக்கோங்க, எனக்கு ஒரு சான்ஸ் தானே கேட்குறேன் உங்களை அப்படின்னா ஓகே நீ எழுது, சரியில்லைன்னா நான் வேறு ஆளை வச்சுக்குவேன். சரி சந்தோஷம், எப்படி அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் வேலை போக ஒன்றும் அட்லாண்டிக்கில் ரூம் போட்டு கொடுத்து எழுது அப்படின்னா. அப்போது இது இவ்வளோதான் இருக்கணும் அவ்வளோதான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் அதில் வந்து கொஞ்சம் டைலாக்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த கேரக்டரைசேஷனுக்கு அளவோடு இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது திங்க் பண்ணும்போதே எனக்கு அவ்வளோதான் வந்தது, இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. அதை ஃபைலை முடிச்சதுக்கப்புறம் டைலாக் முடிச்சுட்டேன்னா எங்கள் டைரக்டர் நம்ம என்னையே அது ஒன்லைன் ஆர்டர் எழுதுன மாதிரி எழுதிட்டு டைலாக் முடிச்சுட்டாங்கிற. இல்லை சார் இந்த படத்துக்கு இது இருந்தால் இங்கே ஒரு 4 சீன் படி அப்படின்னாரு, ஒரு 2 சீன் படினார். அப்புறம் ஒரு 2 சீன் 3 சீன் நான் படிக்கும்போது வித்தியாசமாக இருக்கியா அப்படின்னாரு. அப்புறம் தான் அவர் சொல்ல, இல்லையா நீ தான் டைலாக்ஸு எனக்கு பிடிச்சிருக்கியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீயே டைலாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர் சொன்னார். ஸோ அந்த கேரக்டரைசேஷனுக்கு எனக்கு அப்படி எழுதுனா நல்லா இருக்கும்னு தோணுச்சு, அதனால எழுதுனேன். உங்களோட பெருவாரியான பல படங்களில் வந்து இந்த சாதி ஏற்றத்தாழ்வை பற்றிய ஒரு கவலையை பற்றி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. எல்லா படத்துலையும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. பாலகுமாரன் சாரோட சேர்ந்து நீங்கள் இது நம்ம பண்ணும்போது அவரை மாதிரி ஒரு டைலாக் ரைட்டர், நீங்களே ஒரு வெர்சடைல் டைலாக் ரைட்டர், அந்த மாதிரியான ஒரு பர்சன், நீங்கள் உங்கள் 2 பேரோட காம்போவை பற்றி சொல்ல முடியும் சார்? அவரும் ஒரு பெரும் ரசிகர் கூட்டத்தை வைத்து கொண்டிருந்தவர் பாலா சார். இல்லை அவர் நல்ல ரைட்டரு. இன்னும் சொல்ல போனோம்னு சொன்னோம்னா அவர் பிரமாமாக தர்க்கமாக வந்து தர்க்கம் பண்ணக்கூடிய ஆள். அதனால் அவருக்கு லேடிஸ் ஃபேன்ஸுங்கிறது ரொம்ப அதிகம். இது எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் அவர் கதைகள் நான் படிக்கலை. என்னென்னா நான் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னால் சாண்டில்யனும் ஜெயகாந்தன் கதைகள், கல்கி, பொன்னியின் செல்வன் இதெல்லாம் படிச்சுட்டு இருந்தேன். சினிமாவுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அப்புறம் அதிகமாக வந்து இந்த மாதிரி கதைகள் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ அவர் ஒரு பேட்டர்னில் எழுதுறாரு அப்படிங்கிறது, அதில் தர்க்கம் அதிகமாக இருக்கும், அது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுக்கு அவருக்கு வாய்ப்பு வந்ததே வந்து அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறேன்ட்டு அவரும் அவர் மிஸ்ஸஸும் வந்து என்னை வந்து ஒரு நாள் சார் உங்கள்கிட்ட பிளஸ்ஸிங் வாங்கணும்னு வந்திருக்கேன் அப்படின்னாரு. என்னென்னா ஒரு சான்ஸ் கிடச்சிக்கு டைரக்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா, அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவரை ப்ளஸ் பண்ணி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம்னு அனுப்பிச்சிட்டேன். 3 நாளில் திரும்பி வந்து அவர் மட்டும் தனியாக வந்தால் நான் ஆஃபீஸுக்கு நுழையலான்ட்டு ஆஃபீஸுக்கு நின்றுருக்காரு, கண்ணு கலங்கி நின்றுருக்காரு. என்னங்கன்னா அவரால் பேச முடியல, என்னென்னா அந்த சான்ஸ் பறி போயிடுச்சு ஏதோ ஒரு காரணத்தினால. என்னடா அப்போ தான் நம்மக்கிட்ட வந்து பிளஸ்ஸிங் வாங்கிட்டு போனார், அதுக்குள்ளே டைரக்ஷன் சான்ஸ் போயிட்டுன்னு சொல்லி இவ்வளோ ஃபீல் பண்ணி எழுதுறாரு, நம்ம வேறு ப்ளஸ் பண்ணி நினச்சோமே அப்படின்னு. அப்போ தான் நான் இது நம்ம ஆள் கதைக்கு வந்து என்னுடைய ப்ரொடியூசர்ஸ் வந்து என்ன, பாக்யராஜ் நீயே டைரக்ஷனும் பண்ணுறதுன்னா டைம் ஆகிட்டு இருக்கோம், நீ எல்லாம் முடிச்சுட்டு வந்து பண்ணுறதுக்கு, அதனால் யாராவது ஒரு ஆள் டைரக்ஷன் கையாமி நான் கதையை வந்து நீ கொடுத்துரு, அவன் டைரக்டர் வேறு ஆளை போட்டு உனக்கு கொஞ்சம் வேலை குறையுமில்ல அப்படி இப்படின்னு சொல்லி இருங்க, கொஞ்சம் நல்ல ஆளாக சொல்லணுமில்ல நான் அப்படின்னு சொல்லி இது பட்டு. இதுக்கு முன்னால் இது வந்து முக்தா சீனிவாசன் சார் வந்து இதை பண்ணலான்னு சொல்லி இந்த கதையை அவர்கிட்ட சொல்லி அவர் கேட்டு நல்லா இருக்குது பாக்யராஜ் அப்படின்னாரு. ஒரு வாரம் கழிச்சு வந்து சாரி பாக்யராஜ் தப்பாக நினைக்காத, என்ன ஜாதியிலும் தள்ளி வச்சுருவா, இந்த கதை நான் எடுத்தா எல்லாம் கோவிச்சுக்குவா, நீ எப்படி இதை பண்ணலான்னு சொல்லுவா, ஆனால் கதையாக நல்லா இருக்குது,
நான் அதில் வந்து 100% நான் உங்கள் சைடு நிற்கிறேன். ஆனால் எங்கள் கேஷில் வந்து இது கண்டிப்பாக ஜீரணம் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால் தப்பாக நினச்சி அவர் சொன்ன அந்த ஃபேக்டரை நீங்கள் எப்படி என்கவுண்டர் பண்ணி உங்களுக்கு இல்லை இருந்தாலும் இந்த படம் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் எப்படி அப்போ அவர் ஒரு கன்சர்ன் சொல்கிறாரு எங்கள் இதில் ஒத்துக்க மாட்டாங்க சார் அப்படின்னு. அவர் அப்படி சொன்னாருங்க. ஆனால் பட் நான் என்ன நினைக்கிறேன்னா அவங்க கூட இதில் தப்பு ஒன்றும் இல்லையா பெருசாக அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த படத்தை எடுக்கணும்னு நினச்சேன் நான். அவங்களே படம் பார்த்தா கூட இதில் தப்பு ஒன்றும் இல்லைன்னு ரொம்ப அந்த வெறியர்களாக இருக்கிறவங்க ரொம்ப அது மட்டும்தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கவங்க இருக்காது. அது ஒரு 25% 30% வச்சுக்கோங்க. மீதி 60-70% இல்லையா அது நியாயமாக தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அதில் யாரையும் குறை சொல்லணும்னு நான் எடுக்கலை. ஸோ அந்த சூழலில் இருந்தது. அப்போ சரி இவர் ஃபேமிலியில் இருக்கவங்க பயப்படுறாரு, இவர் பரவாயில்ல வேறு யாராவது வச்சு நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரின்ட்டு இருந்தேன். கரெக்டாக இவர் வந்து வந்த நேரம் கரெக்டாக இப்படி வந்து நின்னார். அப்போ யோசித்தேன், சரி இந்த கதைக்கு இவருக்கு சான்ஸ் கொடுத்துடலாம், நம்ம டைரெக்ஷன் சான்ஸ். ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா இதில் பிராமின் லாங்குவேஜ் எல்லாம் வந்து இது பண்ணுறது, இவருக்கு டைரெக்ஷன் பண்ணுறாருன்னா நம்ம டைலாக் எழுதும்போது இவர் கூட இருந்தாருன்னா அந்த பிராமின் லாங்குவேஜ்கெல்லாம் வந்து கரெக்டாக நமக்கு வந்து எங்கேயும் தடுமாற்றம் இல்லாமல் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து இது பண்ணிக்குவோம். அதனால் அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்த மாதிரி இருக்கும் அப்படின்னு. பிஸ்னஸ்ன்னு வரும்போது நம்ம வேணால் சூப்பர்வைசன் சொல்லி டைரெக்ஷன் சூப்பர்வைசன் போட்டுக்கலாம். அதனால் அவர் டைரக்ட் பண்ணுறோன்னு பாலகுமார் இந்த படம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் அவருக்கு வந்து வாய்ப்பு இதுவானது. அதுக்கப்புறம் ஸ்கிரிப்டில் மாமூலாக அவர் டிஸ்கஷனில் இப்போ ரெகுலராக உட்காந்துருப்பார். அவர் வசனங்கள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதான் சொன்னோன்னே தர்க்க ரீதியாக வசனங்கள் எழுதிய பழக்கப்பட்டவர். அதனால் வந்து அவருக்கு சினிமாவுக்கு உண்டான வசனங்கள் எழுதுறது அப்படின்னு சொல்லும்போது புக்கில் எப்படி வேணால் எழுதிட்டு போயிடலாம். அவர் ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டைலாக் ரைட்டர்ஸ் இல்லை சார்? ஆமாங்க. அது என்னன்னா நாவலுக்கு அதுக்கு தான் கரெக்டுங்க. இல்லை பட் நாயகன்லையும் சரி பாஷா இல்லை அதில் அதாங்க அதில் யாருடைய இன்டர்ஃபியரன்ஸ் எவ்வளோ இருந்திருக்கும், எப்படி கட் பண்ணி எவ்வளோ பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்கு இல்லையா. இப்போ அதில் ஃபஸ்ட்டு டே கூட நாளைக்கு சீனு அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது பாலகுமாரன்கிட்ட சரி நீங்கள் அது டைலாக் எதாவது எழுதிக்கோங்க, நான் வேறு சீன் நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன், நீங்கள் காலையில் ஷூட் பண்ண முடியல நீங்கள் போய் எழுதுங்க. போன ஒரு அரை மணி நேரம் ஆச்சு, 3/4 மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு. போகும்போது செவத்தில் அப்படியே முட்டிட்டு இது பண்ணுறாரு அப்படி இப்படின்னு சொல்லி திருப்பி வந்து ஆனால் ஒரு 1.5 மணி நேரம் டைம் கொடுத்து அதுக்கப்புறம் சரி வர சொல்லுங்கள் 2 hours என்ன மணி 10-10:30 ஆக போகுது, 7-7:30 மணிக்கு போனவர் என்னது அப்படின்னு வர சொல்லுங்கன்னா அப்புறம் என்னென்ன இல்லை சார் கரெக்டான பாயிண்ட் கிடைக்கல, என்னமோ ஒன்று சம்திங் நான் எதிர்பார்க்குறேன் அது கிடைக்கல, என்ன சொல்லுங்கள் நீங்கள் பாலகுமார் டிஸ்கஷன்ல எல்லாம் கூட இருந்தீங்கல்ல இந்த சீன் என்ன சொல்லுங்கள் அப்படின்னு. அதான் சார் கோயிலுக்குள்ளே ஒரு அர்ச்சகர் வர்றாரு, உள்ளேருந்து சுவாமிஜியில் வர்றாரு, அண்ணா வணக்கண்ணா அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே இவரை சஸ்பெண்ட் பண்ணிடுங்கோ 1 வாரத்துக்கு அப்படின்னா. அண்ணா நான் என்னென்னா எந்த தப்பும் பண்ணலையே, என்னென்னா இது பகவான் இருக்க இடம், இங்கே வந்து பகவானை பார்த்து கும்பிடணும் கையை கூப்பி, நீ மனுஷால போய் கையை கூப்பி இங்கே கும்பிட்டுருக்கேன், நானாக இருந்தால் கூட அது பண்ணுறது தப்பு, உன்னை பார்த்து மற்றவங்கெல்லாம் செய்வாங்க, அதனால் இனிமேல் அந்த தப்பு பண்ண மாட்டாங்க மற்றவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் போயிட்டார். இதான் சார் சீன். நான் சொன்னேன் இதுக்கு வேறு என்ன டைலாக் எழுத போகிறீங்கன்னு கேட்டேன். எதுக்கு நீங்கள் மண்டை உடைச்சிட்டு இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் சீன் இதுதானே சொல்லிட்டீங்கல்ல, ஏன்னா சீனை எதுக்காக தானே பண்ணோம். இந்த சீனில் என்னென்னா சோமயாஜில் எவ்வளோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், அவங்களாக இருந்தால் கூட அவன் ரூல்ஸ் பிரகாரம் இப்படி தானே இப்படி தான் இருக்கணும், அதை மாற்றிருந்தால் நான் ஸ்ட்ரிக்டாக பனிஷ் பண்ணுவேன் அப்படிங்கிறத காமிக்கணும் அப்படிங்கிறது இதுதான் டைலாக். இதுக்கு என்ன நீங்கள் போய் இது பேப்பரில் எழுதிட்டீங்கன்னா நாளைக்கு ஷார்ட் பிரிக்கிற சௌரியமாக இருக்குது, அதனால் போய் எழுதிட்டு வந்துக்கோங்கன்னு சொன்னேன். நீங்கள் என்ன இதுக்கு இவ்வளோ நேரம் இல்லை இது போதுமா சார், இவ்வளோதாங்க நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணும்போதே இதுதான் சீனு அப்படிங்கும்போது அதுலேயே கண்டென்ட் வந்துடுச்சு, அதுலேயே டைலாக் வந்துடுச்சு. இனி இதில் பெருசாக ஏதாவது போனோம்னா அது வளவளன்னு அதை சம்மந்தம் இல்லாமல் போகும், ஷார்ப்பாக இதுதான் அப்படின்ட்டு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அப்படியா நான் டைலாக்ஸ்னால் கொஞ்சம் வேறு ஏதாவது அப்படி இருக்கணும் இப்படி நான் சொன்னேன். உங்கள் நாவலுக்கு நீங்கள் ஏதாவது ஆர்கியூ பண்ணுறது அது இது வைக்கலாம், இதில் வந்து சினிமாவில் அப்படியெல்லாம் வச்சுருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்படியா சார் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் அப்படின்னு சொல்லி கேட்டார். அதனால் அவருக்கு சினிமா வந்து அங்கே தான் அவருக்கு அந்த ஃபஸ்ட் டேலேருந்து அவருக்கு புரிய ஆரம்பிச்சது. சினிமாங்கிறது வந்து நம்ம நினைக்கிற மாதிரி டக்குன்னு எங்கே வேணால் எதை வேணால் எழுதி எதை வேணால் ஆர்கியூ பண்ணிட முடியாது அப்படிங்கிற மாதிரி அவர் அங்கேருந்து அதுக்கப்புறம் இது பண்ணிக்கிட்டார். அழகாக சொல்லிக்கிட்டே வந்தீங்க, ஒரு படம் மாதிரி இன்னொரு படம் இருக்கக்கூடாது அப்படின்ற இடத்துல இருந்து தான் நீங்கள் வந்து டார்லிங் டார்லிங்க்கு நான் கேட்டேன். டார்லிங் டார்லிங்க்கு எது இன்ஸ்பிரேஷன்? அதான் கதைக்களம் வந்து மாறிச்சுனாலே உங்களுக்கு வந்து சிமிலாரிட்டிங்கிறது கொஞ்சம் மாறிட்டே வரும். ஸோ அதனால் ஒரு வில்லேஜு, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஒரு க்ரைமு, அப்புறம் இந்த சின்ன பசங்க விளையாட்டு மாற அப்படி ஒன்று இப்படியே மாற்றி மாற்றி இப்படி பண்ணிட்டு வந்தேன். அப்போது அந்த நாட்கள்
அதை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் தூரல் நின்று போச்சு. அப்போ தூரல் நின்று போச்சு பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் சரி அடுத்தது பண்ணும்போது அந்த சண்முகராஜன் வந்து கேட்டார், சார் கேமரா வேறு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி. என்னையா அதில் திடீர்னு இல்லை அசோக்குமார் பெரிய கேமராமேன், ரொம்ப நல்ல பேர், நான் கேள்விப்பட்டிருக்கேன், அது என்ன இருக்குது, அவருக்கு இஷ்டம்னா ஓகே நம்ம வச்சுக்கலாம். சரி ஓகே நான் அசோக்குமார் ஃபிக்ஸ் பண்ணேன். அப்புறம் வந்து என்னென்னா டைட்டில் ஒன்று ஏதாவது சொல்லிட்டாங்களா. அப்போ என் ப்ரொடியூசருக்கெல்லாம் என்னென்னா டைட்டில் ஒன்று கொடுத்துட்டோம்னா உடனே ஒரு பூஜையை போட்டுவாங்க சாங் ரெக்கார்டிங்னு. உடனே இந்த ஃபைனல் இவங்க கிட்டது டிஸ்ட்ரிபியூட்டர் இருந்து அமௌண்ட் வந்துடும். ஸோ அதனால் ஒரு டைட்டில் சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து நல்லா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி என்னடா இவ்வளோ தடவை கேட்குறான்னு சொல்லிட்டு சரி தூரம்லேருந்து போச்சு வில்லேஜ் பண்ணிருக்கேன், அந்த 7 நாட்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இது தூரம், இதுக்கு நேர் டிஃப்ரெண்ட்டாக ஆப்போசிட்டாக. சரி அப்போ லவ் ஸ்டோரி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அசோக்குமார் கேமராமேன் சொல்கிறாரு. அசோக்குமார் கேமராமேன் சொன்னோம்னா நமக்கு ஒரு ஹில் ஸ்டேஷனாக இருந்தால் ஃபோட்டோகிராஃபிக்கெல்லாம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அப்போது என்ன டைட்டில் சொல்லலாம். ஸோ அசோக்குமார் ஒரு லவ் ஸ்டோரி ஃபோட்டோகிராஃபிக்கெல்லாம் நல்லாயிருக்கும், என்ன டைட்டில், சரி டார்லிங் டார்லிங்னு வச்சுக்கோ, ஒரு லவ் ஸ்டோரி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டார்லிங் டார்லிங் டார்லிங்னு டைட்டில் கொடுத்தாச்சு, பூஜை போட்டாச்சு. இப்போ உட்காந்து காஞ்சி ஹோட்டலில் கதையா என்ன கதை பண்ணலான்னு உட்காந்தோன்னே டார்லிங் டார்லிங் லவ் ஸ்டோரி அசோக்குமார் கேமராமேன், ஸோ ஃபோட்டோகிராஃபி ஹில் ஸ்டேஷன் தான் நல்லாயிருக்கும், என்ன டார்லிங் டார்லிங் இப்படின்னு சொல்லிட்டு இதையே திருப்பி திருப்பி சொல்லிவிட்டு அசோக்குமார் கேமராமேனு லவ் ஸ்டோரியாக தான் நல்லா இருக்கும், டார்லிங் டார்லிங் லவ் ஸ்டோரி என்ன பண்ண, இப்படியே ஒரு 5-6 நாள் இதுலேயே போச்சு இந்த டைட்டிலில் மட்டும் சொல்லிட்டு இருக்கிறதுல. அதுக்கப்புறம் மெல்ல ஒரு கேரக்டர் பிடிச்சேன். ஹீரோ வந்து முதல்ல பிடிப்பியா என்னன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோனா அங்கே வந்து இது வரைக்கும் வந்ததில் இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட் ஆகுறது. அங்கே நம்ம எப்போ போனாலும் இந்த குதிரை ஓட்டுறதுக்கு ஆளுக்கு சுற்றிட்டு இருப்பானுங்க. அவன் பொண்ணு குழந்தைகளை அவங்கள எல்லாம் குதிரையில் உட்கார வச்சு அந்த ரைடு கூப்பிட்டு போயிட்டு வருவான். ஒரு 2 ரவுண்டு 3 ரவுண்டு அப்படி கூப்பிட்டு போவான். அந்த மாதிரி அந்த ஹார்ஸ் வச்சுட்டு போனி ரைடிங் ஏதோ பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி குழந்தைங்க வந்தாங்கன்னா கூப்பிட்டு போகிற மாதிரி அப்படி வச்சுதான் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பண்ண. படிக்காதவங்க இல்லை படித்தவன் தான், ஏன் அது படித்தவன்னு வச்சுக்கலாம், அதே படிக்காதவன்னு வைக்கணும். இல்லை அங்கே அந்த மாதிரி ஆட்கள் அவ்வளோ படிச்சிருக்க மாட்டான். இல்லையா அவன் படித்தவன்னு வச்சுக்குவோம் நமக்கு, ஆனால் ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் இதே தொழிலாக வச்சுக்கிட்டு நல்லா இருக்குமா சார், நான் அப்போ தான் யோசித்தேன். ஆமாம் இதே தொழிலை வச்சு படித்தவன் ஏன் இந்த தொழில் பண்ண. அப்புறம் டக்குன்னு யோசித்தோம், இல்லையா அவன் வந்து படித்தவன், அவங்க அப்பா வந்து என்ன அப்படின்னு சொன்னோம்னா இங்கே மாதிரி ஒரு இடத்துல வந்து வாட்ச்மேனாக இருக்கார், வாட்ச்மேன் பையன் நல்லா படிச்சுட்டான். சும்மா இருக்கிற நேரத்தில் வந்து இவன் இதை பண்ணுவான். ஊர்லேருந்து எப்பாவது அவங்க 6 மாதத்துக்கு ஒரு தடவை 1 வருஷத்துக்கு ஒரு தடவை எப்பாவது வரும்போதெல்லாம் வந்து இவன் காரும் ஓட்டுவான். ஸோ கார் டிரைவரும் இவன் தான், அவங்க அப்பா வாட்ச்மேனு. மற்ற நேரத்தில் வந்து இவன் ஓட்டுவான். இவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வச்சுக்குவாங்க. இதுக்கப்புறம் தான் ஓகே கதை ஹீரோயின் என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது அப்போ தான் அப்படியே யோசிச்சு பார்த்து வழக்கமாக வர்ற ஹீரோயின் அது இது இல்லாமல் இருக்கிறது வேறு மாதிரி ஏதாவது நல்லா இருக்குமே அப்படிங்கும்போது இவர் ஒரு கணா கண்டு உட்காந்துருக்க ஆள். என்னன்னா அந்த வாட்ச்மேன் சன்னிவன், ஆனால் சின்ன வயசில் அந்த வாட்ச்மேனுடைய அந்த பங்களா ஓனர்னுடைய பொண்ணு இவங்க கூட படிக்கும்போது ஸ்கூலில் ஒன்றா படித்தது. அதுக்கப்புறம் அது அப்படியே சின்ன வயசுலேயே பிரிஞ்சு போய் ஃபாரின் போயிடுச்சு. ஆனால் இவர் இன்னும் மறக்கலை, இவர் இன்னும் கணா கண்டுட்டே இருக்கார். அந்த பொண்ணுவோட எடுத்த ஃபோட்டோ எதையோ ஒன்று வச்சுக்கிட்டு இன்னும் கணா கண்டுட்டே இருக்கார். இப்போ அது ஃபாரின்லேருந்து பொண்ணு வரப்போகுது அப்படின்னு சொன்னோன்னே இவர் இன்னும் அந்த ட்ரீம்லேயே உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சுக்கோங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே ஞாபகம் இல்லை, இவருக்கு மட்டும் எல்லாமே ஞாபகம் இருக்குது. வந்தோடனே இவர் வரப்போகுதுன்னு இவ்வளோ பயங்கரமாக தயாராகிட்டு போனோடனே லக்கேஜ் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ட்ரெயின் விட்டு இறங்கணுன்னே அவன் வாட்ச்மேன் சன் ராஜானோடனே அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் ஸ்டார்டிங். ஸோ இப்போ அங்கேயே சிக்கலாகி போச்சு. இல்லை இவர் இன்னும் அதையே கனவு கண்டு உட்காந்துருக்காரு இடியட் மாதிரி. ஆனால் அந்த பொண்ணுக்கு வந்து அவளுக்கு என்ன தெரியும், அவள் இன்னசென்ட்டாக போயிட்டா, அவளுடைய ஊருக்கு இது எல்லாமே வேறு மாதிரி, படிப்பெல்லாம் வேறு மாதிரி இருக்குது. அதனால் இது நினைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதனால் இவனுக்கு இப்போ பிரச்சனையே என்னென்னா அவளுக்கு எப்படி நம்ம லவ்வை சொல்கிறது, அது எப்படி அவளுக்கு வர வைக்கிறது அப்படிங்கிறது இவனுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணேன். வேறு எந்த நூல் பிடிச்ச மாதிரி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி எப்படி வந்தது பாருங்க. இதெல்லாம் வந்து எந்த இன்ஸ்பிரேஷனும் கிடையாது. கதைக்களங்கள் உங்களுடைய ஃபோர்ட், அங்கேருந்து நீங்கள் இசைக்கு எப்படி தாவுனீங்க? இப்போ இந்த நேரத்தில் சொன்னோம்னா அதாவது ராஜா சார்கிட்ட ஒரு சின்ன மன வருத்தம் வந்தது. அது வந்து அவருக்கும் எனக்கு நேரடியாக வரல, நடுவில் ஒருத்தர் இருந்தார் இந்த ப்ரோக்ராமெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறவர். அவர் வந்து ஒரு நாள் வந்து அடுத்த படம் கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ராஜா சார் வந்து சின்ன வீடெல்லாம் பண்ணும்போது சொன்னார், அடுத்த படத்துக்கு கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லுங்கள்,
நான் நிறைய டைட்டாக ஒர்க் பண்ணிட்டுருக்கிறேன். அதனால் கடைசி நேரம் திடீர்னு வந்து கம்போசிங் வச்சுக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் முன்கூட்டி சொன்னால் நல்லா இருக்கும். சரி நீங்கள் நான் கதை பண்ணிட்டு வந்து சொல்கிறேன் அப்படின்னு. அப்புறம் பண்ணிவிட்டேன். ராஜா சார்கிட்ட சொல்லி எப்போ வேணுமோ 1 வீக் 10 டேஸ் எப்போ வேணால் அவர் சொல்கிற டேட்டுக்கு கம்போசிங் வச்சுக்கலாம் இதை சொல்லிட்டு வரலான்ட்டு போனால் அவர் உள்ள ரெக்கார்டிங் இருக்கார். அதனால் வெளியே இந்த கல்யாணங்கிறவர் தான் இல்லை இது பண்ணுறவர். அதனால் வந்து அவர்கிட்ட அவர் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், இப்போ எனக்கு உடனே வேணுங்கிறது இல்லை, கதை ரெடி. சார் சொன்னார்னா எங்கே வேணுமோ அங்கே கம்போசிங் வச்சுக்கலாம், எப்போ வச்சுக்கிறதுனால வச்சுக்கலாம், அவர் சொல்கிற இடத்துல வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா நான் சில நேரங்களில் அவர் வந்து ஸ்டுடியோவில் வச்சுக்கலாம் பாரு, சில நேரங்களில் இங்கிருந்து போய் பீச்சில் அங்கே ஐஜிபி அதெல்லாம் தாண்டி அந்த மாதிரி இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்பாரு. அதனால் எங்கே வேணால் வச்சுக்கலாம்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னு. சார் நீங்கள் கொஞ்சம் அவர் வீட்டில் போய் பாருங்கள் அப்படின்னு. எனக்கு கொஞ்சம் இதாகி போச்சு டக்குன்னு. ஏன் திடீர்னு வீட்டில் போய் பார்க்க சொல்லி எனக்கு புரியல. இல்லை சார் வீட்டில் போய் இல்லையா, அவர் வந்து சொன்னார் என்கிட்ட கொஞ்சம் முன்கூட்டியே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு, அதனால தான் 1 வாரம் 10 நாள் கழிச்சு கூட வச்சுக்கலான்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட சொல்லுது. இப்போ ஒர்க்காக இருக்கார், இப்போ போய் சொன்னேன் வீட்டில் போய் பாருங்க. இல்லை சார் எல்லோரும் வீட்டில் போய் பார்க்குறாங்க. அப்படி எனக்கு அது ஏதோ அந்த நேரத்தில் என்ன எரியாமல் எனக்கு அவருக்கு என்ன உடம்பு சரியில்லையா எதுக்கு வீட்டில் போய் பார்க்க சொல்கிறேன்னு கேட்டேன். இல்லை எல்லோரும் பார்க்குறாங்க நீங்கள் போய் பாருங்க. நான் சொன்னேன் இது வரைக்கும் வந்தால் ஸ்டுடியோவில் வந்து பார்க்குறோம் பிடிக்கிறோம், அவர் ஏதாவது வீட்டுக்கு வான்னு சொன்னோம்னா வீட்டுக்கும் போகிறோம், அதை பற்றி ஒன்றும் இல்லை. சொல்லிடுன்னு தகவல் சொல்லி இதுக்கே வீட்டுக்கு போய் பாரு அப்படின்னு சொன்னால் எனக்கு புரியல. எனக்கு நீ நான் வந்துட்டு போனாங்கிறது மட்டும் சொல்லு, அப்புறம் அவர் வீட்டுக்கு வர சொன்னால் நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே அவர் சரி சார் நான் சொல்கிறேன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா எந்த ஃபோனும் வரல, ஒன்றும் வரல. எனக்கு அது ஒரு சின்ன ஃபீலிங் ஆகிப்போச்சு. என்னடா இப்படி சொல்லிட்டான் அந்த ஆள், நம்மளும் வேறு கோச்சிட்டு வந்துட்டான். அப்போ எனக்கு ஒரு ஃபீலிங் என்னென்னா, எத்தனையோ நாள் கேரம் போர்டு ஆட்டு ஊரில் சும்மா சுற்றிக்கிட்டு உட்காந்துருந்தோம். அப்போல்லாம் எதிர்த்தாப்புலேயே அந்த ஒரு மாடர்ன் ஆர்கெஸ்ட்ரான்னு சொல்லி ஒன்று இருந்தது. அதை வச்சுக்கிட்டு அவங்க ரோட்லேயே வச்சுட்டு, சின்ன ரூம் தான், சில இன்ஸ்ட்ருமெண்ட் உள்ளே வச்சு வாசிக்க முடியாது, ரிஹர்சல் பண்ணுறது, கல்யாண கச்சேரிக்கெல்லாம் போகிறது ரிஹர்சல் பண்ணுவாங்க. அவள் வீதியிலேயே அந்த இறங்கி பிளாட்ஃபார்ம்லேயே வச்சுட்டு வாசிட்டு, என்னையா பொழப்பு இல்லாமல் இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நான் கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துருப்பேன் கேரம் போர்டு ஆடிட்டு. இது என்ன வேலைன்னு இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் கேரம் போர்டு ஆடுறத விட அங்கே போய் ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கற்றுருந்தா இன்றைக்கி நமக்கு வந்து இப்படி ஒரு அவமானம் வந்திருக்காது, இப்படி கில்ட்டியாக இப்படி ஒருத்தலாக நமக்கு இருந்திருக்காது, நம்ம அதை கவனிக்காமல் இது பண்ணாமல் விட்டோமே, அதனால தான் நமக்கு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு இன்சல்ட்டாக நான் ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு வருத்தத்தில் இருந்தேன். அந்த நேரம் பார்த்து திடீர்னு எனக்கு நாடகத்தில் போட்டவர் சுதாகர் மாஸ்டர்னு சொல்லி, அவர் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர், ஆனால் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட். அவர் வந்து திடீர்னு வந்து அங்கே எனக்கு ஊரில் நாடகத்தில் மிஸ்டர் எக்ஸின் விஜயம்னு ஒரு நாடகம் போட்டால் அந்த நாடகத்துக்கு அவர் தான் மியூசிக் பண்ணவர். அவர் காலேஜ்லேருந்து ரிட்டையர்ட் ஆகி இங்கே சென்னைக்கு வந்தார். அவர் திடீர்னு இந்த மூடில் இருக்கிற நேரத்தில் வந்து சார் பாகுனாரா அப்படின்ட்டு வந்தார். தெலுங்கு ஆள் அவர். ஆனால் ரொம்ப நாளாக அங்கே கோயம்புத்தூரில் தான் இங்கிலீஷ் ப்ரொஃபஸர். அப்புறம் என்ன சார்னா ரிட்டையர்டு இங்கே தான் இருக்க போகிறேன் நீங்கள் அப்படின்னு. அவரை பார்த்தோன்னே எனக்கு ஒரு சார் எனக்கு கொஞ்சம் மியூசிக் கற்றுக்கணும், எனக்கு கொஞ்சம் சொல்லி கொடுத்து. என்ன ஏஜ் இருக்கும் சார் உங்களுக்கு அப்போ இந்த மியூசிக் கற்றுக்கணும்னு நீங்கள் நினச்ச போது முடிவு பண்ண? இது முடிஞ்சோன்னே தான், அந்த சின்ன வீடு முடிஞ்சோன்னே. அப்புறம் எங்கள் சென்றாஜுக்கு முன்னால், அப்புறம் சின்ன வீடு முடிஞ்சோன்னே இது மாதிரி இவர் வந்து கேட்டோடனே அது சார் ஏன் சார் இப்படி அப்படின்னு. இப்போ போய் என்ன இல்லை எனக்கு கொஞ்சம் ஃபீலிங் அது விட்டுட்டேன் அந்த நேரத்துல எல்லாம். அதனால் என்ன இல்லை உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எப்போ வேணால் கற்றுக்கலாம் அப்படின்னு. உடனே காரை கொடுத்து ஹார்மோனியம் வேணுமே பாக்ஸ்னா அப்படின்னாரு. சரி ஒன்று வாங்கிட்டே வந்துருங்கன்னா பாண்டி பிச்சாரில் போய் காரை போய் ஹார்மோனியம் ஆகிட்டு அப்புறம் வச்சு ஃபிங்கர் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு மாயாமாளவுக்கு அவ்வளோ தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். உங்கள் ஸ்ருதிக்கு 2ல் இருந்தால் நல்லா இருக்கும், அப்படி தான் இப்படி தான் ஃபிங்கர்னு சொல்லிட்டு அப்படியே கொடுத்து ஆரோகணம் இப்படி அவரோகணம் இப்படின்னு இந்த சவுண்டு கேட்க ஆரம்பிச்சோன்னே என்ன எரியாமல் எனக்கு வந்து ஏதோ டியூன்ஸ் வர ஆரம்பிச்சது. இப்போ நான் இது வாசிக்கிறது விட்டுட்டு அவர்கிட்ட திடீர்னு எனக்கு சார் எனக்கு கொஞ்சம் டியூன் வர்ற மாதிரி இருக்குது, இது சரியாக இருக்குமா பாருங்க அப்படின்னு. சரி பாடுங்கன்னாரு. அப்புறம் உடனே நான் அதை சுதியை வச்சுட்டு பாடி காமிச்சேன். பல்லவி பாடினதுக்கப்புறம் கரெக்டாக இருக்குது, இன்னும் தப்பாக இல்லை அப்படின்னு அவர் வாசித்து பார்த்துட்டு கரெக்டாக இருக்குது. அப்புறம் இன்னொரு டியூனாக தான் இருக்கேன், நானும் வேறு டியூன். சரி ஏதாவது ஒரு டியூனுக்கு வந்து சரணம் போடுங்க அப்படின்னு. அப்புறம் அந்த பல்லவி 2 தடவை ரிப்பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் மறுபடியும் சரணம் பண்ணேன். அவர் உடனே வாசித்து பார்த்தாரு. போயிட்டு கரெக்டாக மறுபடியும் லேண்டிங் நோட்டு பல்லவியில் ஜாயிண்ட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குன்னு
அப்புறம் அவர் பார்த்தாரு, இப்படி எப்படி உங்களுக்கு அந்த தெரியல எனக்கு இந்த இது வச்சிங்கன்னா இந்த ஸ்கேலு ஏதாவது பிடிக்கும்போது அந்த சவுண்டு எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நான் ரைட்டராக இருக்கிறதுனால எனக்கு கதை எல்லாம் மைண்ட்லேயே இருக்கிறதுனால இந்த சுச்சுவேஷன் இப்படி தான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ தோணுச்சு. நான் இது பண்ணேன். அப்பா அவர் சொன்னேன், இது நீ கற்றுக்கிட்டு இனிமேல் மியூசிக் பண்ணுறதுன்னு சொன்னோம்னா ரொம்ப டைம் ஆகும், ஒரு 7-8 வருஷமாவது ஆகும் ஆரம்பத்துலேருந்து நீ கற்றுக்கிறது. அதை விட உங்களுக்கு டியூன் போட வருது, நீங்கள் டியூன் இது மாதிரி பண்ணுங்க, நான் பிடிச்சிக்கிறேன், நான் நோட்ஸ் எழுதிக்கிறேன். அப்புறம் பிஜிஎம் அதெல்லாம் வந்து இதே மாதிரி பண்ணி பிடிக்கலாம், இல்லைன்னா அசிஸ்டண்ட்டுக்கு வேற வச்சு அவங்களுக்கு கூட ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு நம்ம பண்ணிக்கலாம். அதனால் நீங்கள் ஏதாவது டியூன் வந்ததுன்னா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி, அதுக்கப்புறம் தான் நான் சரின்னு சொல்லிட்டு அந்த சுற்றி கொடுத்தோடனே அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் அது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னோடனே அப்புறமேல விஸ்வநாதன்கிட்ட பாடி காமிச்சிடலாம், எதுக்கு டவுட்டு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பாடி, தம்பி எப்படி உங்களுக்கு வருது தம்பி அப்படின்னாரு. என்னென்ன புரியல, ஒன்றும் இல்லை, எப்படி சவுண்டு வச்சுக்கிட்டு பண்ணுறீங்கன்னு என்னன்னு தெரியலன்னா வருது, நல்லா இருக்குது, கொஞ்சம் ப்ராக்டிஸும் பண்ணுங்கள் சரியாக வரும் அப்படின்னு. அப்புறம் அப்போ தான் சங்கர் கணேஷ் அதை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, எங்கள் சென்றாஜா. அப்புறம் அவர்கிட்ட கூட உட்காந்துக்கிட்டு இது பண்ணும்போது அப்புறம் அதுக்கு மைண்டில் வர்றது 1-2 அப்படி சொல்ல ஆரம்பித்தேன் நான். அப்புறம் அவங்க கேட்டு நல்லா இருக்குண்ணே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அதுக்கு முன்னாலேயே அவங்க வந்து எனக்கு இது போடும்போது டார்லிங் போடும்போது சிச்சுவேஷன் சொல்லிக்கிட்டு இருந்தேன். கித்தார் உண்மையிலேயே வாசி தெரியுமா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணுறாங்க, ராஜா எங்கள் கித்தார் வச்சுட்டு எங்கே பாடிக்காம சொல்லி ஒத்துக்க மாட்டேன்னு. இவனே லவ் வேதனையில் இருக்கிறான், இந்த பொண்ணு நம்ம லவ்வை புரிஞ்சிக்க மாட்டேங்க, இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்கிறாங்கன்னு நம்மளை பாட சொல்கிறாங்கன்னு கித்தார் இருந்துச்சு. என்னடா பாடுறதுன்னு யோசிக்கும் போது சின்ன வயசில் வந்து இவன் அந்த பொண்ணுவோட அந்த கான்வெண்ட்டில் படிக்கும்போது அந்த நர்சரி இது மாதிரி 2 பேரும் சேர்த்து பாடுவாங்க, அதை பாடினாலாவது நம்ம லவ் புரிஞ்சுக்கவாடா பார்க்கலான்னு சொல்லிட்டு இவன் உடனே சொன்னான், டின் டின் டா 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 டி டா 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 டின் டின் டா 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 டி டா 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 அப்படின்னு அப்படியே அந்த நர்சரி மாதிரி பாட ஆரம்பிச்சேன். உடனே ஜிஎம் குமார், சார் இது நல்லா இருக்கே சார், யோ சும்மாரியா இருக்குது மியூசிக், இல்லை சார் டியூன் நல்லாவே இருக்குது, லிவிங்ஸ்டன் ஆமாம் சார் அப்படின்னா. அப்புறம் உடனே அது விடியா அவன் சங்கர் கணேஷ் அவங்க போடுவாங்க, சிச்சுவேஷன் மட்டும் நம்ம சொல்லுவோம் அப்படின்னா. அப்புறம் சிச்சுவேஷன் சொல்லிவிட்டு நான் பண்ணல, பேசாமல் இருந்துக்கிட்டேன். இந்த இடத்துல பாட்டு நர்சரி மாதிரி ஏதோ பாடுறாங்கன்னு. அப்புறம் அவங்க ஏதோ ட்ரை பண்ணிருக்கும்போது இவங்க உடனே குமார் இவங்கெல்லாம் சேர்ந்து, அண்ணே சார் ஒரு டியூன் இந்த இடத்துல பண்ணார், அதை கேளுங்க, அது எங்களுக்கு நல்லா இருந்தது, நீங்கள் கேட்டு பாருங்க நீங்கள் அப்படின்னா. அப்புறம் ஒரு சங்கர் சார் வந்து என்ன சொல்லுங்கள், எதாவது இருந்தால் சொல்லுங்களேன் அப்படின்னாரு. அப்புறம் நான் இது டிங் டிங் டாங் நான் அவர் அப்படியே பிடிச்சி வாச்சு, இது நல்லாவே இருக்க, இதுக்கு ஆர்கெஸ்ட்ரா பண்ணால் நல்லாவே வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டார்லிங் அவங்களுடைய ஆர்கெஸ்ட்ரேஷன் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட். ஆமாம், அந்த ஓனஞ்சே பாட்டு தான் ஃபஸ்ட்டு பண்ணது, அது என்ன எரியாமல் எப்படியோ வந்தது. அதுக்கப்புறம் அதே மாதிரி மறுபடியும் எங்கள் சென்றாஜா வர டைம்லேயும் வந்து அதுக்குள்ளே இதாச்சு. அப்புறம் அவங்க சொன்னதுக்கப்புறம் வந்து அப்புறம் ஏதோ படம் பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் யோசிக்கும் போது எனக்கு என்னென்னா, இது நல்லா கற்றுக்கிட்டு நம்மளை விட பிரமாமா பண்ணுறதுக்கே ஆளு இருக்காங்க போது நம்ம செய்ய வேண்டிய தொழில் நம்ம செஞ்சுட்டு இருப்போமே, இதுக்கு ஏன் வேஸ்ட்டான வீட்டில எல்லாம் வந்து எங்க இது உள்ளே போனீங்கன்னா இப்படி ராத்திரி போது காலையில் எழுந்திரிச்சு வாசத்தளிக்கிறவங்கெல்லாம் வந்துட்டாங்க, நீங்கள் என்ன இன்னும் வரைக்குமா எப்படி உட்காந்துருப்பீங்க, அது ஒரு கடல் மாதிரி, அதுக்குள்ளே போனோம்னா சங்கீதம் அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதில் டைம் பாரதே தெரியல, இது என்ன மற்ற வேலையெல்லாம் கெடுத்துருமே அப்படிங்கிற மாதிரி வந்தோடனே, இல்லை அதுக்குன்னு இருக்கவங்க இருக்காங்க, நமக்கு தேவைன்னா சும்மா இருக்கிற நேரத்தில் வேணா கற்று வச்சுக்கோ, அதனால ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அப்படியே அதில் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிக்கிட்டேன். ஓகே, பாக்யராஜ் சாரோட ஒரு இன்டர்வியூ அப்படின்னும் போது தவிர்க்கவே முடியாத ஒரு கேள்வி, உங்களுக்கும் புரட்சி தலைவர் அவர்களுக்கும் இருந்த அந்த உறவு, நீங்கள் எப்போ அவரை முதல்ல சந்திச்சீங்க, உங்கள் மேலே அவர் இப்போ வரைக்கும் விட்டுட்டு போயிருக்க இம்பேக்ட் என்ன, சுவாரஸ்யமான உங்களுக்குள்ள நடந்த இது வரைக்கும் நீங்கள் வெளில பகிர்ந்துக்காத நல்ல விஷயங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். அவர் மேலே எனக்கு எப்போ இது வந்ததுன்னா, அவருடைய படங்களில் பூரா பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, யார் டைரக்டர் மாறினாலும் ப்ரொடியூசர் மாறினாலும் எது மாறினாலும் கதை எதுவாக இருந்தாலும் பாடல்கள் வந்து ஹிட் ஆகிற அளவுக்கு ஒரு இருந்தது. அதே மாதிரி லிரிக்ஸ் அது வந்து நல்லா இருந்தது. அதே மாதிரி காஸ்டியூம்ஸு, பேக்ரவுண்டு, லொக்கேஷன்ஸு, செட்டு, இது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக. அப்போ தான் அவர் மேலே எனக்கு ஒரு பிடிமானமே வந்தது. என்னென்னா, இவர் வந்து எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தராக இருக்கார். நம்ம வந்து அவர் நடிகராக மட்டும் இடம் போட்டோம். அந்த காலத்தில் பிளாக் அண்ட் ஒயிட்லேயே வந்து அவர் நாடோடி மன்ன டைரக்ஷன் பண்ணியிருக்காருங்க போது அந்த சீனுங்க அது இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் அப்படியே அவர் மேலே எனக்கு அதிகமான ஈடுபாடுகள்.
அது அந்த ஈடுபாடு வந்ததுக்கப்புறம் அவர் படங்கள்ல என்னென்னலாம் குவாலிட்டியான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது அந்த படத்தில் என்னென்னலாம் அவர் வந்து சைக்காலஜியில் என்னென்னலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் ஒரு சீன் சொன்னேன். அவர் ஒரு எம்ஜிஆர் வந்து கொல்றதுக்காக இன்னொரு எம்ஜிஆர் கூப்பிட்டு வருவாங்க. அப்புறம் மாடியில் வந்து நின்று இப்போ கொஞ்சம் நேரத்தில் இருந்தாலும் வருவான், இங்கிருந்து ஒரு ஈட்டி வச்சு ஏற்றி கொண்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈட்டி இதுல எல்லாம் ரொம்ப கெட்டிக்காரன்ட்டு இன்னொரு எம்ஜிஆர் கொண்டு வருவாங்க. அப்போது அதாவது வந்துட்டான் பாருங்கும்போது அதுக்குள்ளே அந்த எம்ஜிஆர் கீழே வர்ற எம்ஜிஆரை ஒரு 4-5 பேர் அட்டாக் பண்ணி ட்ரை பண்ணுவாங்க. இவர் ஈட்டியோடு நின்றுருப்பார். பார்த்தா அந்த எம்ஜிஆரை வந்து எல்லோரும் சுற்றி வர அட்டாக் பண்ண போகும்போது அவர் அப்படியே ஃபைட் பண்ணுவார். இவர் இப்படி இந்த ஓங்கனவர் அப்படியே பார்க்குறாரு. அவர் சுற்றி கீழே விழுந்து எந்திரிச்சு அப்படி இப்படி புறந்து ஃபைட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே ரசிக்கிறாரு. அப்படி ரசிக்க இந்த ஈட்டி அப்படியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்ரிஷியேட் பண்ணிட்டுருக்காரு. கூப்பிட்டு வந்தையோ அவர் கொல்றதுக்கு தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன், நீ என்ன அந்த ஆள் ரசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். அந்த ஆள் எவ்வளோ பிரமாதமாக ஃபைட் பண்ணான் பார்த்தியா, இவ்வளோ பிரமாதமாக ஃபைட் பண்ணி இவ்வளோ வேரம் நாக்குறான், இவனை போய் நான் பின்னாடி இருந்து முதுகில் ஊற்றுனா அப்படி என் திறமைக்கு என்னையே அமையாது. அதனால் அவன் நேருக்கு நேர் ஃபைட் பண்ணி அவனை நான் இது பண்ணணும். அப்போ தான் என் திறமை என்னுடைய வீரத்துக்கு ஒரு மரியாதை, அதுக்கான டைம் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இங்கே இந்த எம்ஜிஆர் கிளாப்ஸு படம் பார்த்துருக்கு. நான் முதல்ல 10th தேட்டர் தான், 10th தேட்டரில் கூட இது கிளாப்ஸ் அடிக்கும். ஸோ இப்படி சைக்காலஜிங்கிறது எந்த அளவுக்கு வந்து அவர் அதை பல படங்கள்ல பண்ணியிருக்காரு. எடுத்துக்கொள் உன்னுடைய குத்துவாலை அப்படிங்கிற வால் கீழே விழுந்த உடனே வில்லனுக்கு கொடுக்கறதுங்க அது வேற. இவர் வில்லனா நடிக்கும் போது அந்த ஹீரோவை விட இவருக்கு கிளாப்ஸ் அடிக்கிற அளவுக்கு பண்ணாரு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் பார்த்து வச்சதுனால அப்புறம் அவர் என்னை எரியாமல் அவர் மேலே வந்த அப்புறம் படங்களில் நான் இது பண்ணும்போது அவருடைய ரசிகனா சூரலா சித்திரங்கள்லேருந்து அங்கங்கே அவருடைய போஸ்டர் எங்காவது பின்னால் வந்து பேக்ரவுண்டில் அவருடைய இது இந்த மாதிரிலாம் நான் வச்சுருந்தேன். இது அவர் கவனிக்க ஆரம்பிச்சிட்டார். அவர் சிஎம் இருந்தால் கூட இப்போ யார் சினிமா எந்த சினிமா நல்லா ஓடுது அப்படின்னா அந்த படம் யார் டைரக்ட் பண்ணா, இவங்க யார் அவங்க யாருன்ட்டு நல்லா ஓடுற படங்கள் நல்லா யார் டைரக்ட் பண்ணிட்டுருக்கா இப்போ வந்தவங்கெல்லாம் யார் அப்படிங்கும்போது இப்போ என்னை பற்றியும் வந்துருச்சு. ஆனால் உங்கள் படத்தில் ஏதாவது ஒரு சீனை வச்சிடுறாரு, ஏதாவது ஒன்று வந்து உங்கள் பாட்டில் 4 லைன் வச்சிடுறாரு, இப்படி ஏதாவது ஒன்று வச்சுட்டு இருக்காருங்கும் போது தான் எம்ஜிஆர் அப்புறம் நோட் பண்ண அப்பா வந்து ஒரு மீட்டிங்கில் வச்சு அப்புறம் தான் அவர் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் படத்துக்கு கூப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் இருந்தது. அப்போ ஒரு மீட்டிங்கில் அவர் சொன்னார், பாக்யராஜ் ஏதோ இங்கே வந்து எனக்கு ரசிகராக நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி யாரும் நினைக்க வேண்டாம். படங்கள் எல்லாம் என்னுடைய பெயரோ என்னுடைய பாட்டு என்னுடைய சம்மந்தப்பட்ட சீன் போடும்போது தான் அதுக்கு முன்னால் நான் விசாரிச்சுட்டேன் அவர் யார் என்னன்னு. கோயம்புத்தூரில் இதே மாதிரி கேவிகே சாமி படிப்போம்னு சொல்லிட்டு என்னுடைய ரசிகம் பண்ணுறோம், அதில் ஒரு மெம்பரு. ஸோ அங்கேருந்தே அவர் எனக்கு ரசிகர் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் ஸோ எந்த அளவுக்கு அவர் நம்மளை பற்றி தெரிஞ்சு வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த கல்யாணம்ங்கிறது தான் எனக்கு அவர்கிட்ட மறக்க முடியாத ஒரு சமாச்சாரம். என்னென்னா வீட்டில் முடிவு பண்ணோம் இப்போ பூர்ணிமாவும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு. அப்போ அம்மா இல்லை, ஒருத்தர் இல்லை, எங்கள் அண்ணன் தான், அண்ணி அவங்க தான் இருக்காங்க. சரி அண்ணன்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னேன். அப்போ அவர் வந்து சரி அவன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், என்ன ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இப்படி ஆகிப்போச்சு, 2வது அதுக்கு முன்னாலே அவங்க ஜாதகமெல்லாம் பார்த்துட்டாங்க. நீங்கள் எங்கேயோ எங்கே போனாலும் எங்கள் சொந்தக்காரங்க அவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு சரியாக இருக்குமா அவங்களுக்கு சரியாகுமா அவங்களுக்கு சரியாகும், எங்கே போனாலும் ஜோசியர் எல்லாம் பார்த்துட்டு ஒருத்தர் இந்த உங்கள் குளத்துல எல்லாம் யாரும் வரமாட்டாங்க, அது ஒரு பிராமண பொண்ணு தான் அமையும், அப்படி தான் ஜாதகம் சொல்லுது, அது அவரே பார்த்து தான் ஃபிக்ஸ் பண்ணுவார் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லுறதுனால இவங்கெல்லாம் சைலண்ட்டாக இருந்துட்டாங்க. இப்போ நான் எங்கள் அண்ணன்கிட்ட இந்த மாதிரி பூர்ணிமா கல்யாணம் சரிடா ஜோசியத்தில் அதான் சொன்னால் அதுதான் நடக்குது அப்படின்ட்டு சிம்பிளாக ஏதாவது ஒரு அம்மன் கோயில் வச்சு பண்ணிட்டான்ல, உடனே மூகாம்பி அம்மன் கோயிலில் போய் நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 நாள் கழித்து நான் போயிட்டு ஒரு நல்ல தேதி பார்த்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறதுல அங்கே கோயில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன், இங்கே ஏதாவது பண்ணணுன்னா அப்புறம் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு. சரின்னு இது தலைவர்கிட்ட சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் இந்த மாதிரி சிம்பிளாக மூகாம்பி கோயில் வச்சுக்கலான் இருக்கேன். நல்லா அதுக்கப்புறம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே ஏதாவது ஃபங்க்ஷன் பண்ணுறது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன இதுக்கு முன்னாலேயே வந்து அவர் என்னன்னா ஒரு சேலத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது. அந்த மீட்டிங்கில் வந்து இந்த பக்கம் இவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஒரு பக்கம் உட்காந்துருக்காரு, இந்த பக்கம் என்டிஆர் ஆந்திரா சீஃப் மினிஸ்டர் அவர் உட்காந்துருக்காரு, அந்த பக்கம் பக்கத்துலேயே ஹெக்டே அவர் கர்நாடகா சீஃப் மினிஸ்டர். இப்போ முதல்ல வந்து என்டிஆர் தான் முதல்ல ஆரம்பித்தார், பிரதர் ஏன் அனுக்குவோம் அப்படின்னா என்ன, அப்போ பிரவீனா இறந்துட்டாங்க, நான் அப்படியே உட்காந்துருக்கோம், தொந்தரவு மேரேஜ் చేసుకో அப்படின்னாரு. அப்படியே முழிக்கிறவர்,
ஏது ஆலோசித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எதையும் அதுக்குள்ளே எம்ஜிஆர் திரும்பினவர் என்ன பேசிட்டு இருக்காண்டு என்ன அப்படின்னு. உடனே அவர் சொல்கிறாரு, இல்லை இந்த நேரத்தில் இவர் உடனே மேரேஜ் பண்ண நான் இப்போ சொல்லணும்னு நினச்சா நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் அந்த மூடில் இருக்காரேன்னு சொல்லிட்டு அந்த ஃபீலிங்காக நான் சொல்ல இம்மீடியட்டாக நீ மேரேஜ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவரும் உடனே பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் எங்கேயோ பூர்ணிமாவை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது. அப்புறம் கல்யாணம் இதை சொல்லலான்ட்டு போனேன், கல்யாணம் பண்ணிக்கலான்ட்டு டிசைட் பண்ணிட்டு. அப்படியா யார் பொண்ணுன்னு அந்த மாதிரி பூர்ணிமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஜோசியர் வந்து ஏதோ ஒரு அம்மன் கோயில் வச்சு கல்யாணம் பண்ண நல்லா இருக்குன்னு உடனே அம்மன் கோயில் தானே அப்படின்னா உடனே ஃபோன் எடுத்தார். அடுத்து என்னென்ன ஒன்றும் பேசுவேன். இப்போ திருவேற்காடு இந்த February 7th கல்யாணத்துக்கு என்னென்ன உண்டு எல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கோங்க. பாக்யராஜ் கல்யாணம், அந்த ரோடு கீடு எப்படி இருக்கு என்னென்னு பார்த்துக்கோங்க, மற்றதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கோங்க. ஆமாம் கோயிலில் வச்சு சன்னிதானத்தில் தான் தாலி கட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு என்ன பேசுறது அப்படியே ஃபோனை வச்சுட்டு வேற என்ன எல்லாம் சொல்லிட்டேன், நானே இருந்து எல்லாத்தையும் பண்ணிடுறேன். எனக்கு இவர் கோயிலுக்குள்ளெல்லாம் வரமாட்டார், வந்து கல்யாணத்துக்கெல்லாம் வந்து நிற்கிறதுங்கிறதெல்லாம், ஏன்னா திராவிட இதெல்லாம் இருந்தது இல்லையா, அதனால வந்து இவர் கோயிலுக்குள்ளே வரமாட்டார் அப்படி இப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க அப்படின்னு. ஆனால் கோயிலில் வச்சு இவரே கல்யாணம்னு சொல்லி இவரே ஃபிக்ஸ் பண்ணி நான் இது பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னதுங்கிறது ஒன்றும் பேச முடியல. சைலண்ட்டாக அப்படியே வந்துட்டேன். சாப்பிட்டு பேசாம புறப்பட்டேன். எங்கள் அண்ணனுக்கு உடனே ஃபோன் அடிச்சு, கருமாரியம்மன் கோயில் சாமி முடிச்சுட்டு மூகாம்பியம் கோயிலுக்கு வர்றேன், ஆனால் தலைவர் வந்து இப்படி சிஎம் என் தலைமையில் இங்கே பண்ணிட்டாரு, அதனால் இங்கே தான் திருவேற்காடு கருமாரியம்மன் கோயில், அதனால் திருவேற்காடு கோயில் வச்சு பண்ணிக்கோம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ அவர் தலைமை அப்படின்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் ஒன்றும் மாற்று கருத்துக்களே இல்லை. காலையில் 5 மணி நமக்கு அலங்காரம் போட்டு என்ன பண்ணுறது பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்கேன். சரி அதுக்கப்புறம் கடைசியாக துணி மாற்றிக்கலான்ட்டுனா அவர் வந்துட்டார் அப்படின்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டாருன்னு சொன்னோடனே அவர் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சு இப்போலாம் வந்துட்டு இருக்காருன்னு அப்புறம் அவசர அவசரமாக துணியெல்லாம் மாற்றி எல்லாம் பண்ணோம். அப்புறம் போய் உட்காந்து என்ன இவ்வளோ லேட்டு, கொஞ்சம் இது கொடுக்குறது லேட் ஆகி போச்சு. அப்போ எங்கள் அண்ணன் வந்து இந்த தலைக்கு இது வச்சு டர்பன் மாதிரி ஒன்று அதை வச்சுக்கொள்ள, அது வேண்டாம் எனக்கு வேண்டாம் விடுங்கன்னு இவர் தூரத்துலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு சொன்னேன். அப்புறம் கேட்டால் அவர் எதுச்சு என்னென்ன, அப்புறம் எங்கள் அண்ணன் இல்லைங்க அது சம்பிரதாயம் எங்கள் கேஸ்டில் வந்து இப்படி தலைக்கு இந்த இது வச்சுக்கணும், அது வச்சுக்கோனா வைக்கவே வேண்டாம்னு சொல்லி நட முடிக்கிறேன், அது கொண்டாங்க அப்படின்னு சொல்லி அது வாங்கின ஒரு பாரதி அப்படின்னு எங்கள் டேரக்டர் கூப்பிட்டார். இவருக்கும் தொப்பி வச்சு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மாட்டினாரு. எனக்கு ஒன்றுமே பேசல, சிரிச்சுக்கிட்டு பேசாமல் வச்சுக்கிட்டேன். இதெல்லாம் பெரிய இதாக இருந்தது. நெகிழ்ச்சியான அவர் வந்து ஒரு ரொம்ப எளிய மனிதர், ரொம்ப அன்பே வடிவானவர். எனக்காக எத்தனை பேர் வெயிட் பண்ணுவான்னு தாலி அங்க கட்டி முடிச்சோடனே வெளியே வந்து பார்த்தா அவர் ஒரு பெரிய ஸ்டேஜ் அரேஞ்ச் பண்ணியிருக்காருங்க. என்னன்னா உன்னை பார்க்க எத்தனை பேர் வருவாங்க, எல்லாம் அத்தனை பேரும் கோயிலுக்குள்ள வர முடியாது இல்லையா, அதனால அங்க நின்று ஒரு ஸ்பீச் கொடு, அதுக்கப்புறமா நம்ம போல நானும் வர்றவா அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து அவர் 2 வார்த்தை பேசிட்டு என்னையும் எல்லாத்துக்கும் வந்து வந்தவங்களுக்கெல்லாம் நன்றி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் என்னையும் கூட கூப்பிட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வந்து இதே தான், அது பழைய வீடாக இருந்தது. அந்த வீட்டில் உட்காந்து டேபிளில் டிஃபனும் சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் பொருட்டு போனார். எல்லாரோட வாழ்க்கையிலுமே வந்து அவர் தோன்றினதும் இருந்ததும் ஒரு குறிப்பிட்ட நிமிடங்களா இருந்தா கூட அது மறக்கவே முடியாத நிமிடங்களா செய்து விட்டு போனார். நான் அதுக்கப்புறம் ரிசப்ஷனுக்கு அவரை சொல்லப்படுத்த வேண்டாம், கல்யாணத்துக்கே உடவெல்லாம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன ரிசப்ஷன் வீட்லேயே வச்சுருக்குங்க, அங்கே ஏவிஎம்குள்ளே தான் கேட்டு வச்சுருக்கோம் அப்படின்னு நினைத்தினது ஞாயிற்றுக்கிழமை வரணும்னா சரி அப்படின்னு. நான் என்னென்ன இவரை போய் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவில் இருக்கிறவங்க மற்றவங்களுக்காக வச்சுருவோன்னு சொல்லிட்டு அப்புறம் அன்றைக்கி நேரத்தில் புறப்பட்டு போயிட்டார். அப்புறம் அங்கே வந்துட்டார் இவர் திடீர்னு, அச்சோ இங்கேயும் வந்துட்டார் இவருன்னா ஒரே முதலே ரஜினிகாமலாம் அங்கே ஒரே க்ரௌடுகள். இதில் இவர் சிஎம் வேற வர்றாருன்னு ஏவிஎம் அவருக்கு தகவல் தெரிஞ்சோன்னே சரவண சார் எல்லாம் ரெடி பண்ணி அதெல்லாம் அப்புறம் ஒன்று எனக்கு வந்து வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாழ்த்தெல்லாம் சொல்லிட்டு வீட்டில் ஒரு வேற ஒரு 4 பேர்த்த போட வேண்டாமா, உமார் வீட்டில் எல்லாம் ஒரே ஒரு சின்ன பையனை போட்டு பாபு அந்த அவன் எத்தனை திருநூறு இருக்கான் அந்த பையன், என்ன அவன் ஒருத்தர் நம்பி யாராவது 3-4 பேர்த்து போட, இல்லை வீட்டில் யார் பாபுன்னு ஒரு பையன் இருக்கா இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொன்னார்னு எனக்கு ஒன்றும் புரியல. கண்டிப்பாக ஒரு 3 பேரை 4 பேரை போடு, கொஞ்சம் பெரிய ஆளுங்களாக போடு அப்படின்னு சொல்லி
அப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா அந்த பையன் நான் எம்ஜிஆரை கண்டு என்னையா சொல்கிறேன் ஞான விட இருந்து இல்லை திடீர்னு பாபு பாபுன்னு யாரை விடுச்சு யாரை ஞான் டோரை திறந்தால் அப்படியே புரட்சியில் அங்கே நின்று நீ மட்டும்தான் இருக்கியான்னு கேட்டார். ஞான் மட்டும் தானே உண்டு அப்படின்னா வேறு யாரும் இல்லையா? இல்லை நான் பறஞ்சோம். சரி எங்கே பூஜை ரூம் அப்படின்னாரு. இது மேலே இருக்கு. சரி எனக்கு காட்டியோ எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னாரு. உடனே அவங்க கூட இருந்தவங்க வந்து 2 குத்து விளக்கு நல்லா வீடு போயிறதுக்கு மேலே இருக்கும். அது 2 குத்து விளக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. பூஜை ரூம் காட்டுன்னு சொல்லி நேராக கூப்பிட்டு வந்து அந்த பூஜை ரூமில் வாசல் அது வை அப்படின்னு சொல்லிட்டு வந்தோன்னே விளக்கேற்றி வைக்க சொல்லுவோம். அப்படின்னு சொல்லி போட்டு பாபு தானே அப்படின்னா அவனுக்கு பேச்சும் வரமாட்டேங்குது ஒன்றும் வரமாட்டேங்குது. நேரில் பார்த்து நான் வந்ததுலேருந்து மந்திரி சுட்ட மாதிரியே இருக்கேன். எனக்கு வந்து இப்படி விளக்கு வந்து சென்டிமெண்ட்டாக அப்படி பூஜை ரூமில் வந்து வாசலில் விளக்கு வச்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொன்னோடனே எனக்கு சரி நம்ம வாழ்க்கையில் ஒளி ஏற்றி வைக்கிறதுக்கு இப்படி பண்ணிட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதெல்லாம் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கு கேட்கறதுக்கே. எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக அதான் இன்னும் வாசலில் எப்போவுமே அது இது ஏற்றிக்கிட்டு அவரு லைஃப்ல அதெல்லாம் ஒரு கொடுப்பினை. அம்மா பாக்யராஜன் பேர் மூத்த ஜெனரேஷனை பற்றி பேசுனீங்க, உங்கள் காலகட்டத்தை பற்றி பேசுனீங்க. இன்னைக்கு இருக்க திரைப்படங்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இன்னைக்கு நல்ல நல்ல படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா நிறையா இப்போ விஞ்ஞான முன்னேற்றங்கள் வந்ததுனால அதை யூஸ் பண்ணி படம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நிறைய பேர் தப்பு பண்ணுற தப்பு என்னென்னா அந்த விஞ்ஞான முன்னேற்றங்களை மட்டுமே எடுத்துக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா செலவு பண்ணி பண்ணுறது, நிறையா நாள் நம்பர் ஆஃப் டேஸ் பண்ணுறது, அப்புறம் நிறையா வந்து பேன் இண்டியான்னு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணுறதுல இந்த கதை விஷயத்தில் வந்து கொஞ்சம் கோட்டை விட்டுறாங்க. ஏன்னா மகாபாரதத்தில் இல்லாத கேரக்டர்ஸ் இல்லை, எவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இத்தனை கதைகள் சொல்லியிருக்காங்க. இத்தனை கேரக்டர்கள் எல்லாம் வச்சுட்டு பண்ண மகாபாரதம் நமக்கு எதாவது குழப்பம் வருதா? ஆனால் இப்போ ஊருக்கு ஒருத்தனை பிடிச்சி போடுறேன்னு சொல்லிட்டு அவசரமாக பண்ணால் அந்த டைரக்டர் வந்து அவங்களுக்கெல்லாம் கிரியேட் பண்ணணும், ஒரு இது பண்ணணும், அவங்களுக்கும் டைம் எடுத்துக்கிறது இல்லை. இவங்களும் ஹீரோஸ் அவங்களுக்கு டைம் கொடுக்காம இப்படிலாம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா அவசரமாக பேன் இண்டியான்னு இவ்வளோ கோடின்னு வருது. அது கடைசியில் பப்ளிசிட்டி வரும்போது வந்து பார்த்தா இத்தனை கோடி முதல் நாள் இது 2வது நாளுங்கன்னா அப்புறம் 4 நாள் 5 நாளில் பார்த்தோம்னா அது வேறு மாதிரி. ஆடியன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? ஏன்னா இல்லைங்க, ஆடியன்ஸு எது நல்லா இருக்கோ அது சின்ன படமா பெரிய படமா இவ்வளோ செலவு பண்ண படமா அவ்வளோ செலவு அதெல்லாம் பார்க்குறதில்ல. அவனுக்கு எதாக இருந்தாலும் நீட்டாக இருக்கணும். இல்லைன்னா ரப்பர் பந்துக்கு ஏன் அவன் அவ்வளோ தூரம் இது பண்ணுறான்? அந்த மாதிரி படத்தையெல்லாம் வந்து அவன் பார்த்துட்டு இருக்கான் இல்லையா? அதே மாதிரி வந்து இன்னொருத்தர் வந்து பணிகண்டன் அவர் ஏதோ பண்ணியிருந்தார், குடும்பஸ்தன் அது ஒரு பண்ணார். அதுக்கப்புறம் வேறு படம் பண்ணாங்க, அது ஓடிச்சு. இப்போ வந்து அவர் மாரி செல்வராஜ் அவர் அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் பார்த்தேன் பைசன். ஸோ இவங்கெல்லாம் வந்து இவ்வளவு செலவு பரியேறும் பெருமாள்லாம் பண்ணும்போது அதுக்கப்புறம் இந்த படம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன் நான். ஏன்னா அந்த டைமில் நிறைய க்ரௌடு அது பூஜை அந்த மாதிரி டைமில் வந்ததுனால கொஞ்சம் லேட்டாக தான் பார்த்தேன். ஸோ இப்படி இவங்க வந்து எடுக்கிற படங்கள் வந்து அது என்னென்ன நம்பிக்கையை கொடுத்துட்ருக்கு. நல்ல படங்கள் ஜனங்கள் எப்படி இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதனால் லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறது தான் பார்க்கணுங்கிறது இல்லை. சிம்பிளாக ஒரு 4-3 கேரக்டர்ஸ் வச்சுட்டு பண்ணாலும் படம் பண்ணால் பார்க்குறாங்க. நீ லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுறது கூட சென்ஸோடு இருந்ததுன்னா அதை பார்க்குறது கூட ரெடியாக இருக்காங்க அப்படின்னு. அதனால் இன்றைக்கி வந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்க சுயமாக கொஞ்சம் சிந்திச்சு அவங்க பண்ணுறதுங்கிறது நல்லா இருக்கும். பேனடியாக பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் அதுக்கு டைம் எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணணும். அதே மாதிரி வந்து சொந்தமாக லைஃப் தான் சினிமாங்கிறத நினச்சிட்டு லைஃப்லேருந்து கேரக்டர்ஸ் எடுத்துக்கணும். அதுக்காக வந்து கொரியன் படம் இருக்குன்னா அது இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அடுத்தவன் சட்டை வந்து நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணி போட்டு ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும், ஆனால் புதுசு இல்லையே, பழசு தானே, இன்னொருத்தர் தானே அது. அதனால் நீ வேறு என்ன எங்கேருந்து எடுத்தால் கூட அது எப்படி இருந்தாலும் அங்கே எடுத்தது தான் வரும். அதனால உன்னுடைய ரியல் லைஃப்லயே நீ தான் சட்டை உன்னோட ரியல் லைஃப்லயே நீ தேடினா ரியல் லைஃப்ல இல்லாத இல்லை. அதே மாதிரி வந்து ரைட்டர்ஸுங்கிறது எதுக்கு இருந்தாங்க அந்த காலத்துல இருந்து? ஜெயகாந்த் மாதிரி இதெல்லாம் எதுக்கு கதை எழுதிட்டு இருந்தாங்க நிறைய பேர்? என்னன்னா அவங்களுடைய லைஃப்ல அவங்க அனுபவிச்ச அனுபவங்கள்ங்கிறது எவ்வளவோ இருக்கும். அதுல எத்தனையோ விதமான கேரக்டர்ஸ் இருக்கும். அதெல்லாம் சில நேரங்கள் சில மனிதர்கள்லாம் ஓடலையா? எத்தனை படம் வந்து அவருடைய படங்கள் வந்து ஓடிடுது. ஸோ அந்த மாதிரி நிறையா அது வந்து வெற்றிமாறன் ஒருத்தர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு.
மற்றவங்கெல்லாம் அது இப்போ ஏதோ தானே கதை எழுதினா தான் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்படி இல்லை. யாருடைய கதையை வேணால் எடுத்து அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் நீ பண்ணினா டெஃபினட்டாக நல்லா வரும். அதனால் அதில் கௌரவமெல்லாம் பார்க்காம நல்ல விஷயமா எடுத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கதைகளை நோக்கி தமிழ் திரைப்படங்கள் போக வேண்டும் அதுதான் அப்படின்றது தான் இன்றைய இளைஞர்களுக்கு, இல்லை புதிதாக திரைப்படங்களுக்கு வருவதற்கு. ஆமாம், என்றைக்குமே அதுதாங்க. ஏன்னா அந்த காலத்தில் கூட வந்து பெங்காலில் அங்கேருந்து போய் செட்டியார் அவர்கள் வந்து அங்கே போய் படம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இங்கேருந்து கதை நல்ல கதைனா வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அன்னையெல்லாம் கூட இங்கே எழுதின கதை இல்லை, எங்கேயோ இதில் இருந்தது தான். அதே மாதிரி இவர் சிவாஜி படிக்காத மேதை இதெல்லாம் கூட அது. ஸோ அது நீ தேடணும், அதே நேரத்தில் படிக்கணும். நிறைய நம்ம ரைட்டர்ஸ் எழுதாத கதைகளே கிடையாது. அதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா சிறுகதையெல்லாம் எடுத்துகிட்டு பண்ணுறாங்க போது நாவலே எத்தனை பேர் எழுதியிருக்காங்க. சிறை மாதிரி ஒரு சின்ன படத்தை எடுத்து ஆர்சி சக்தி சார் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக ஒரு படம். அதுதான் சொல்கிறேன். அது மாதிரி நாவல்களே எத்தனை பேர் எவ்வளோ நல்லா எழுதியிருக்காங்க. அதுக்கு வந்து சினிமாவுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அடாப்ட் பண்ணால் டெஃபினட்டாக சக்ஸஸ் பண்ண முடியும். அதனால் பேன் இண்டியாவுக்கு பண்ணு, அதுக்கு தகுந்த கதையாக எடுத்துகிட்டு பண்ணு. இல்லைன்னா கதையை நீ கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்டுகளை ஃபிக்ஸ் பண்ணி பண்ணு. இல்லைன்னா காசு இப்படி போக போக ஜனங்களுக்கு ஒரு மாதிரி வெறுப்பாகி பேன் இண்டியா படம்னாலே அவங்க கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சுட்டு போகிறாங்க. அவங்க இப்படி தாண்டா சும்மா அவசரத்துக்கு எதையோ ஒன்று பண்ணுவாங்க, சும்மா அவனை கூப்பிட்டு போடுறேன் இவனை கூப்பிட்டு போடுறேன்னு போடுவாங்க. அதில் உள்ள ஒன்றும் இருக்காதுடா அப்படிங்கிறது. இப்போ நமக்கு தமிழ் இண்டஸ்ட்ரியில் நம்ம டெக்னீஷியனுக்கெல்லாம் எல்லா பக்கம் கேமராமேன் டைரக்டருக்கு எல்லா பக்கம் மரியாதை இருந்தது. அந்த மரியாதை கெட்டுறக்கூடாது. இன்னும் அந்த மரியாதைகளை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிறது எங்கள் ஜென்ரேஷன் நினைக்கணும். இன்றைய சமுதாயத்திற்கு திரைப்படத்துறையை இன்னும் மேம்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான ஒரு எண்ணங்களை நீங்கள் இங்கே சொல்லியிருக்கீங்க. இந்த நேரத்தை எங்களோட பகிர்ந்துகிட்டதுக்காக ஆனந்த விகடன் நேயர்கள் சார்பாகவும் எங்கள் குழுவின் சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றி சார். ஆனந்த விகடன் யூடியூப் மூலமாக உங்கள் மூலமாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஏதோ நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் என்னென்னவோ எனக்கு. ஸோ பழச கிளறி என்னென்னமோ கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் எனக்கு ஷேர் பண்ணிக்கும் போது எனக்கும் இந்த மீண்டும் மலர் நினைவுகள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் உங்களுக்கும் ஆனந்த விகடன் நேயர்கள் அப்புறம் இந்த அனைத்து இந்த யூனிட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.